ஓம் விநாயகர் ஸ்துதி. மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷ்யாமளகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும். வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுந்து வரும். வெள்ளி கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே அப்பமுப்பொழுதும் ஆமுது செய்தருளிய தொப்பையப்பனை தொழவினை அருமே. ஓம் ஓம் ஸ்ரீராம அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் ஸ்ரீராமாய நமஹ. ஓம் ராமபத்ராய நமஹ. ஓம் ராமச்சந்திராய நமஹ. ஓம் சாஸ்வதாய நமஹ. ஓம் ராஜீவலோஷனாய நமஹ. ஓம் ஸ்ரீமதே நமஹ. ஓம் ராஜேந்திராய நமஹ. ஓம் ரகுபுங்கவாய நமஹ. ஓம் ஜானகி வல்லபாய நமஹ. ஓம் ஜைத்ராய நமஹ. ஓம் ஜிதாமித்ராய நமஹ. ஓம் ஜனார்த்தனாய நமஹ. ஓம் விஸ்வாமித்ர பிரியாய நமஹ. ஓம் தாந்தாய நமஹ. ஓம் சரணத்ராண தத்பராய நமஹ. ஓம் வாலி பிரமதனாய நமஹ. ஓம் வாக்மினே நமஹ. ஓம் சத்யவாசே நமஹ. ஓம் சத்யவிக்ரமாய நமஹ. ஓம் சத்யவ்ரதாய நமஹ. ஓம் व्रततराय नमः. ओम सदा हनुमदाश्रिताय नमः. ओम कौसलेयाय नमः. ओम करत्वंशिने नमः. ओम विराधवद पंडिताय नमः. ओम विभीषण परित्रात्रे नमः. ओम हरगोदंड खंडनाय नमः. ओम सप्तताल प्रभेत्रे नमः. ओम दशक्रिय शिरोहराय नमः. ओम जमदग्न्य महादर्पदलनाय नमः. ओम ताडगान्तहाय नमः. ओम वेद
वेदान्तसाराय नमः। ॐ वेदात्मने नमः। ॐ भवरोहस्य भेषजाय नमः। ॐ दूषणत्रिशिरो हन्त्रे नमः। ॐ त्रिमूर्तये नमः। ॐ त्रिगुणात्महाय नमः। ॐ त्रिविक्रमाय नमः। ॐ त्रिलोहात्मने नमः। ॐ पुण्यसारित्र कीर्तनाय नमः। ॐ त्रिलोकरक्षकाय नमः। ॐ तन्विने नमः। ॐ दण्डकारण्यकर्तनाय नमः। ॐ अहल्यासाव समनाय नमः। ॐ पितृभक्ताय नमः। ॐ वरप्रदाय नमः। ॐ जितेन्द्रियाय नमः। ॐ जिदक्रोधाय नमः। ॐ जिदामित्राय नमः। ॐ जहत्कुरवे नमः। ॐ वृक्षवानरसङ्गादिने नमः। ॐ चित्रकूट समाश्रयाय नमः। ॐ जयन्तत्राण वरदाय नमः। ॐ सुमित्रापुत्र सेविदाय नमः। ॐ सर्वदेवादिदेवाय नमः। ॐ मृदवानर जीविदाय नमः। ॐ मायामारीस हन्त्रे नमः। ॐ महादेवाय नमः। ॐ महाभुजाय नमः। ॐ सर्वदेवस्तुदाय नमः। ॐ सौम्याय नमः। ॐ ब्रह्मण्याय नमः। ॐ मुनिसंस्तुताय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ महायोगिने नमः। ॐ महोताराय नमः। ॐ सुग्रीवेप्सित राजदाय नमः। ॐ सर्वपुण्यादिह बलाय नमः। ॐ स्मृदसर्वाह नाशनाय नमः। ॐ आदिपुरुषाय नमः। ॐ परमपुरुषाय नमः। ॐ महापुरुषाय नमः। ॐ पुण्योदयाय नमः। ॐ दयासाराय नमः। ॐ पुराणपुरुषोत्तमाय नमः। ॐ स्मितवक्त्राय नमः। ॐ मितभाषिणे नमः। ॐ पूर्वभाषिणे नमः। ॐ राघवाय नमः। ॐ अनन्तगुणकम्बीराय नमः। ॐ तिरोदात्त गुणेत्तमाय नमः। ॐ मायमानुष सरित्राय नमः। ॐ महादेवादि पूजिताय नमः। ॐ सेतुकृते नमः। ॐ
ஊர்ஜிதவாராசயே நமக. ஓம் சர்வதீர்த்தமயாய நமக. ஓம் ஹரயே நமக. ஓம் ச்யாமாங்காய நமக. ஓம் சுந்தராய நமக. ஓம் சூராய நமக. ஓம் பீதவாசசே நமக. ஓம் தனுத்தராய நமக. ஓம் சர்வயஜ்ஞாதிபாய நமக. ஓம் யஜ்வனே நமக. ஓம் ஜராமரணவர்ஜிதாய நமக. ஓம் விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமக. ஓம் சர்வாபகுண வாஜிதாய நமக. ஓம் பரமாத்மனே நமக. ஓம் பரஸ்மை பிரஹ்மணே நமக. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமக. ஓம் பிரஸ்மை ஜோதிஷே நமக. ஓம் பரஸ்மை தாம்னே நமக. ஓம் பராஹாசாய நமக. ஓம் பராத்பராய நமக. ஓம் பரேசாய நமக. ஓம் பாரகாய நமக. ஓம் பாராய நமக. ஓம் சர்வதேவாத்மகாய நமக. ஓம் பரஸ்மை நமக. ஓம் ஓம் ராம் ராமாய நமக. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 ஓம் 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 ஓம். ஸ்ரீ குருமார்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது தியானத்திற்குரிய ஸ்லோகங்கள். எங்கும் நிறைந்தவரும் எனினும் அன்பருக்கு உகந்த வடிவம் ஏற்பவரும் வெண்மையான ஆடை உடுத்தவரும் நிலவு போன்ற ஒளியுள்ளவரும் 4 கைகள் உள்ளவரும் ஆனந்தம் பொங்கும் முகமண்டலத்தை உடையவருமாகிய
கணபதியை எல்லா இடையூறுகளும் விலக்குவதற்காக வேண்டி தியானித்து வணங்குகின்றேன். பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லா காரியங்களின் ஆரம்பத்திலும் எவனை வணங்கி செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்களானார்களோ அந்த ஆனை முகத்தோனை நான் நமஸ்கரிக்கிறேன். 4 கைகளை உடையவளும் ஸ்படிக மணிகளால் ஆன அக்ஷமாலையை ஒரு கையில் கொண்டவளும் மற்ற கைகளில் வெள்ளை தாமரை, கிளி, புஸ்தகம் ஆகியவற்றை கொண்டவளும் குறுக்கத்திப்பூ, சந்திரன், சங்கு, ஸ்படிகம் இவற்றிற்கொப்பான காந்தியுடன் பிரகாசிப்பவளும் ஒப்பற்றவளுமாகிய அந்த வாக்தேவதை அருள் புரிபவளாக எப்போதும் எனது முகத்தில் வசிக்கட்டும். ராமராம எனும் இனிய சொல்லை இனிமையாக கூவிக்கொண்டு கவிதையாகிற கிளையில் ஏறி அமர்ந்திருக்கும் வால்மீகி எனும் குயிலை வணங்குகிறேன். கவிதை எனும் வனத்தில் சஞ்சரிக்கும் வால்மீகி எனும் முனிச்சிங்கத்தின் ராம கதையாகிற நாதத்தை கேட்டு யார்தான் சிறந்த கதியை அடையமாட்டார்? பிரசேதசின் புத்திரரும் மாசற்றவருமாகிய எவர் இடைவிடாது ராமச்சரித்திரமாகிய அமுத கடலை பருகியும் திருப்தி அடையவில்லையோ அந்த முனிவரை வணங்குகிறேன். கடலை குளம்படி போல் செய்தவனும் அரக்கர்களை கொசுவை போல் செய்தவனும் இராமாயணமாகிற சிறந்த மாலையின் ரத்னம் போன்று விளங்குபவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குகிறேன். அஞ்சனாதேவியின் ஆனந்த புதல்வனும் ஜானகியின் துன்பத்தை துடைத்தவனும் வானரத் தலைவனும் அக்ஷகுமாரனை கொன்றவனும் லங்கைக்கு பயம் விளைவித்தவனுமாகிய வீரனை வணங்குகிறேன். கடல் நீரை விளையாட்டாக கடந்து ஜானகியின் சோகமாகிற தீயை எடுத்துக்கொண்டு அதனாலேயே லங்கையை எவன் எரித்தானோ அந்த ஆஞ்சநேயனை கைகூப்பி வணங்குகிறேன். சிவந்த முகமுடையவனும் பொன் மலை போன்று கம்பீரமான தோற்றமுடையவனும் பாரிஜாத மரத்தடியில் வசிப்பவனும் வாயுபுத்திரனுமாகிய ஆஞ்சநேயனை தியானிக்கிறேன். எங்கெங்கு ராமன் புகழ் பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் சிரமேற்கூப்பிய கையுடனும் ஆனந்த பாஷ்யம் நிறைந்த கண்ணுடன் தோன்றுபவனும் ராட்சசர்களுக்கு யமனை போன்றவனுமாகிய வாயுபுத்திரனை வணங்குங்கள். வாயுவேகம் மனோவேகம் உடையவனும் இந்திரியங்களை வென்றவனும் புத்திமான்களில் சிறந்தவனும் வானர கூட்டத்தின் தலைவனும் ஸ்ரீராமதூதனுமாகிய வாயுபுத்திரனை தலையால் வணங்குகிறேன். வால்மீகியின் முகமாகிற தாமரையிலிருந்து பெருகும் இராமாயணம் எனும் தேனை எவன் குவிந்த செவிகளாகிற அஞ்சலியால் நாள்தோறும் விருப்பத்துடன் நன்றாக பருகுகிறானோ அந்த புருஷன் பிறவி, நோய், மூப்பு, விபத்து, சாவு முதலிய கொடும் துன்பம் நிறைந்த சம்சாரத்தை விட்டு விஷ்ணுவின் அழியா பதவியை அடைகிறான். சமானம், சந்தி முதலிய சிறப்புடன் கூடியதும் சமமானதும் இனிமையும் பொருட்செறிவும் உடைய வாக்கியங்களால் அமைக்கப்பெற்றதும் வால்மீகி முனிவரால் செய்யப்பட்டதும் 10 தலை ராவணன் வதத்தையும் சொல்லுவதுமாகிய ராமச்சரிதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். வால்மீகி எனும் மலையிலிருந்து உற்பத்தியானதும் ராமன் எனும் சமுத்திரத்தை நோக்கி பாய்வதுமாகிய இராமாயணம் எனும் புண்ணியமான மகா நதி உலகை புனிதமாக்கட்டும்.
ஸ்லோகங்களின் சாரமான ஜலமுடையதும் சர்க்கங்களாகிற அலைகளுடன் கூடியதும் காண்டங்களாகிற முதலைகளையும் பெரு மீன்களையும் உடையதுமாகிய இராமாயணம் எனும் பெருங்கடலை வணங்குகிறேன். வேதத்தினால் உணரப்படும் பரமபுருஷன் தசரத புத்திரனாக தோன்றிய பொழுது வேதம் வால்மீகியிடமிருந்து இராமாயண வடிவில் தோன்றலாயிற்று. கற்பக விருட்சத்தடியில் அமைந்த ஸ்வர்ண மண்டபத்தின் நடுவில் மணிமயமான ஆசனத்தில் வீராசனமிட்டு சீதா தேவியுடன் அழகாக வீற்றிருப்பவனும், முன்னிருந்து ஆஞ்சநேயன் கேட்க தத்துவத்தை முனிவர்களுக்கு விளக்கி கூறுபவனும், பரதன் முதலியவர்கள் சூழவிருப்பவனும் சியாமள வர்ணனுமாகிய ஸ்ரீராமனை போற்றுகின்றேன். இடதுபுறம் சீதாதேவியும் முன்புறம் ஹனுமானும் பின்புறம் லக்ஷ்மணனும் இரு பக்கங்களிலும் பரத சத்ருக்கணர்களும் வாயு முதலிய திக்குகளில் சுக்ரீவன், விபீஷணன், யுவராஜாவான அங்கதன், ஜாம்பவான் முதலியோரும் சூழ நடுவில் இருக்கும் நீல தாமரை போன்ற சியாமல மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகின்றேன். லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனுக்கு நமஸ்காரம். ஜனகபுத்திரியான அவருடைய தேவிக்கு நமஸ்காரம். ருத்ரன், இந்திரன், யமன், வாயு ஆகியோருக்கும், சந்திரன், சூரியன், மர்த்கணங்கள் ஆகியோருக்கும் நமஸ்காரம். ரகுகுலத்தில் உதித்தவனும் தசரதன் புதல்வனும் அளவிடற்கரியவனும் சீதையின் நாயகனும் ரகுவின் பரம்பரைக்கு ரத்ன தீபம் போன்றவனும் முழந்தாள் வரை நீண்ட கைகளை உடையவனும் தாமரை இதழ் போன்ற அகன்ற கண்களை உடையவனும் அரக்கர்களை ஒழிப்பவனும் ஆகிய ராமனை வணங்குகின்றேன். ராமபத்ரன் என்றும் ராமச்சந்திரன் என்றும் அனைத்தும் அறிந்தவன் என்றும் ரகுநாதன் என்றும் சீதாபதி என்றும் போற்றப் பெறும் எனது நாயகனான ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம். புத்தி, பலம், புகழ், தைரியம், பயமின்மை, நோயின்மை, சோம்பலின்மை, தெளிந்த வாக்கு ஆகியவை ஹனுமாரை நினைப்பதால் சித்திக்கும். ஸ்ரீராமதூதன் என்று புகழ்பெற்றவனும் வாயுபுத்திரனும் பொன்போல் சிவந்த கண்களையும் தலைமயிரையும் உடையவனும் சீதையின் சோகத்தை போக்கியவனும் ராவணனை ஜெயித்தவனும் லக்ஷ்மணனுக்கு உயிரை அளித்தவனும் சஞ்சீவி மருந்து மலையை கொண்டு வந்தவனும் உப்பு கடலை தாண்ட தீர்மானித்தவனும் ஆகிய வீரன் எவனோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஹனுமான் என் மனதில் வாசம் செய்பவனாயிருந்து கொண்டு காரிய சித்தியை அளிக்கட்டும். 13வது சர்க்கம். வானர தலைவரான ஹனுமார் விமானத்திலிருந்து பிரகாரத்தில் மேகத்திடை மின்னல் போல் வேகமாய் குதித்தார். சீதையை ராவணன் மாளிகையில் எங்கும் காணாமல் ஹனுமார் பின்வருமாறு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். ஸ்ரீராமருக்கு பிரியத்தை நாடி அலையும் என்னால் இலங்கை முழுவதும் தேடியாயிற்று. வடிவழகு வாய்ந்த வைதேகியை காணவில்லையே. குட்டைகள், குளங்கள், ஏரிகள், ஓடைகள், ஆறுகள், சோலைகள், கோட்டைகள், மலைகள், பூ பிரதேசம் எல்லாமே தேடி அலைந்தாயிற்று. ஆயினும் ஜானகியை கண்டிலேன். சீதை ராவணனுடைய அரண்மனையில் இருப்பதாய் கலுகரசராகிய சம்பாதி கூறினார். எனினும் அவளை நான் காணவில்லை. விதேக நாட்டினலும் மிதிலையில் வளர்ந்தவரும் ஜனக புத்திரியுமான சீதை தன் வயமிழந்திருந்தாலும் துர்நடத்தையுடைய ராவணனை நெருங்குவாளா? ராமபாணத்திற்கஞ்சி விரைவில் சீதையை எடுத்துக்கொண்டு உயரக் கிளம்பிய அரக்கனிடமிருந்து நடுவழில் விழுந்து விட்டிருப்பாளோ என்று நினைக்கிறேன். சித்தர்கள் உலவும் ஆகாய மார்க்கத்தில் தூக்கிக் கொண்டு போகப்படுகையில் உத்தமகுல ஸ்திரீயான அவளுடைய இருதயம்
பயத்தால் வெடித்து கடலில் விழுந்து விட்டிருக்குமோ என்று எண்ணுகிறேன். ராவணனுடைய புஜங்களாலும் துடை வேகத்தாலும் பீடிக்கப்பட்ட விஷாலாட்சியான அவ்வுத்தமி இனி உயிர் வேண்டாமென விட்டுவிட்டாளோ என நினைக்கிறேன். மேலும் மேலும் கடலை கடந்து செல்லுகையில் ஜானகி ராவணனிடமிருந்து திமிரிக்கொண்டு அப்படியே கடலில் விழுந்திருப்பாளோ? உற்றாரெவரும் அருகிலில்லாதவளும் தவத்தில் மனம் வைத்தவளும் தனது கற்பை காப்பவளுமாகிய சீதை அற்பனாகிய ராவணனால் தின்றுதான் விடப்பட்டிருப்பாளோ? அல்லது தீமையற்றவளும் கருங்கண் படைத்தவளுமான அவள் தீமை குடிகொண்ட அரக்கன் மனைவிகளால் தின்னப்பட்டிருக்கலாம். ஸ்ரீராமருடைய கமல கண்களையும் பூரண சந்திரன் போன்ற முகத்தையும் தியானித்துக் கொண்டே மனம் நொந்து உயிர் விட்டிருப்பாளோ? மிதிலையில் அவதரித்த வைதேகி ராமா லக்ஷ்மணா ஐயோ அயோத்தியே என்று இவ்விதம் வெகுவாய் புலம்பி சரீரத்தை விட்டிருப்பாளோ? ஒரு கால் சீதை ராவணன் மாளிகையில் எங்காவது ஒளித்து வைக்கப்பட்டு கூண்டிலடைத்த மைனாக்குருவி போல் அழுது கொண்டிருக்கலாம் என்றும் தோன்றுகிறது. ஜனகர் குலத்தில் தோன்றியவளும் புகழ்பெற்ற ஸ்ரீராமபத்தினியுமான கண்ணழகு வாய்ந்த சீதை எப்படி ராவணனுக்கு வசப்படுவாள்? ஜானகி மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது கொல்லப்பட்டிருந்தாலும் அல்லது தானே துக்கத்தால் மரித்திருந்தாலும் மனைவியிடம் அத்தியந்த பிரியம் வைத்துள்ள ராமனிடம் இதை போய் தெரிவிப்பது தகாது. தெரிவித்தாலும் தோஷமாகும், தெரிவிக்காவிட்டாலும் தோஷமாகும். செய்யத் தகுந்ததுதான் எது? எப்படி? எனக்கு எல்லாம் சிக்கலாக தோன்றுகிறது. இந்த காரியம் இப்படி இருக்கையில் இந்த சமயத்தில் பொருத்தமாயும் நல்லதென ஒப்புக்கொள்ளத்தக்கதாயும் எது ஆகும் என்று ஹனுமார் மறுபடியும் விசாரிக்கத் தொடங்கினார். நான் சீதையை காணாமல் வானர ராஜனுடைய பட்டினத்திற்கு போனால் அங்கு எனக்கு என்ன புருஷார்த்தம் சித்திக்கும்? நான் கடலை தாண்டியதும் இலங்கையில் புகுந்ததும் அரக்கர்களை கண்டதும் எல்லாமே வீணாகும். நான் திரும்பிப் போனால் சுக்ரீவரும் என்னுடன் வந்த வானரர்களும் கிஷ்கிந்தையை அடைந்துள்ள தசரத புத்திரர்கள் இருவரும் என்னை பார்த்து என்ன சொல்வார்கள்? நான் போய் ஸ்ரீராமரிடம் சீதையை காணவில்லை என்று பிரியமில்லாத செய்தியை சொன்னால் அவர் உயிரை விட்டுவிடுவார். கொடியதும் பயங்கரமானதும் தாங்க முடியாததும் கூரிய அம்புபோல் பாய்வதும் இந்திரியங்களை எரிப்பதுமான சீதையை பற்றிய கடுஞ்சொல்லை கேட்டபின் அவர் இருக்க மாட்டார். வருத்தத்தால் உயிரை விடும் மனோநிலையிலுள்ள அவரைக் கண்டு அவரிடம் அளவற்ற அன்புடையவரும் அறிவிற் சிறந்தவருமான லக்ஷ்மணரும் உயிரை விடுவார். சகோதரர்கள் மரணத்தை கேட்டு பரதர் மரணமடைவார். பரதர் மாண்டதைக் கண்டு சத்ருக்னர் மரிப்பார். பிள்ளைகள் இறந்துவிட்டதைக் கண்ட தாய்மார்களான கௌசல்யையும் சுமித்ரையும் கைகேயியும் உயிரை விடுவார்கள். இதில் சந்தேகமில்லை. நன்றி மறவாதவரும் சத்தியசந்தரும் வானராதிபருமான சுக்ரீவர் ராமர் அங்கனம் முடிந்ததைக் கண்டு தானும் உயிரை விடுவார். சுக்ரீவ பத்னியாகிய ருமையும் நாயகன் இறந்த துக்கத்தால் பீடிக்கப்பட்டு திகிலடைந்து மனமுடைந்து சுகங்களை துறந்து வாடி உயிரை விடுவாள். வாலியின் மரணத்தால் ஏற்கனவே துக்கத்தில் ஆழ்ந்து இளைத்திருக்கும் தாரையும் அரசனாகிய சுக்ரீவன் இறந்த பின் பிழைத்திருக்க மாட்டாள். தாய் தந்தையர் மரணத்துடன் சுக்ரீவனும் மறைந்த விசனத்தால் பீடிக்கப்பட்ட இளவரசன் அங்கதன் எப்படி உயிரை தரிப்பான்? தலைவரை இழந்த துக்கம் பொறுக்க மாட்டாமல் வானரர்கள் கைத்தளத்தாலும் முஷ்டியாலும் தலையில் அடித்துக்கொண்டு மாளப் போகிறார்கள். புகழ்பெற்ற வானர ராஜனால் இன்சொல்லாலும் தானத்தாலும் நன்கு மதித்து
பாராட்ட பெற்றவர்களான வானரர்கள் பிராணனை விடுவார்கள். இனி மறுபடியும் வானர சிரேஷ்டர்கள் வீடுகளுக்கருகிலோ காடுகளிலோ மலைகளிலோ விளையாடி இன்புறப் போவதில்லை. தலைவன் மரணத்தால் பீடிக்கப்பட்ட மந்திரிகளும் புத்திரர்களின் மனைவிகளுடன் குடும்பிகளும் ஒன்று கூடி மலை உச்சிகளினின்று சிக்கலான இடங்களில் விழுந்து அழிவார்கள். இல்லாவிட்டால் விஷத்தாலோ சுருக்கிட்டு கொள்வதாலோ பட்டினி கிடப்பதாலோ நெருப்பில் விழுந்தோ ஆயுதங்களாலோ வானரர்கள் மடிவார்கள். நான் திரும்பி போவதால் இஷ்வாகு குலநாசமும் வானரர்களுடைய நாசமும் கோரமான புலம்பலும் உண்டாகும் என்று எண்ணுகிறேன். அந்த நிலைமையிலுள்ள நான் இங்கிருந்து கிஷ்கிந்தைக்கு போவதில்லை. சீதையில்லாமல் நான் சுக்ரீவரை காண இயலாது. நான் போகாமல் இங்கேயே இருந்தால் மகாரதர்களும் தர்மாத்மாக்களுமான ராம லக்ஷ்மணர்கள் இருவரும் காரியம் கைகூடும் என்ற ஆசையால் உயிருடன் இருப்பார்கள். வானரர்களும் தைரியமாயிருப்பார்கள். ஜானகியை காணாதவரை தானாக கையில் வருவதையும் வாயில் விழுவதையும் உட்கொண்டு இந்திரியங்களை அடக்கி ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து வானப்பிரஸ்தனாகி விடுகிறேன். கிழங்குகளும் பழங்களும் ஜலமும் ஏராளமாயுள்ள இந்த கடற்கரை பூமியில் கட்டையை அடுக்கி தீ மூட்டி அதில் விழுந்து விடுகிறேன். அல்லது பிராயோபவேச முறைப்படி உயிரை விடுகிறேன். உடலை காக்கைகளும் மிருகங்களும் தின்னட்டும். உயிரை விடுவதற்கு இவ்வழி மகரிஷிகளால் சம்மதிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். ஜானகியை காணாவிட்டால் ஜலத்திலாவது விழுந்து விடுவேன். நன்றாய் தொடங்கியதும் அழகியதும் புகழத்தக்கதும் நீண்டதுமான இந்த நல்ல ராத்திரி சீதையை காணாத எனக்கு பாழாயிற்று. இந்திரியங்களை அடக்கி மரத்தடியில் இருக்கும் ஒரு சந்நியாசியாகவாவது ஆகிவிடுகிறேன். கரிய கண் படைத்த சீதையை காணாமல் இங்கிருந்து திரும்பி போக மாட்டேன். சீதையை காணாமல் நான் இங்கிருந்து திரும்பி போனால் அங்கதன் மற்ற வானரர்களுடன் உயிரை விடுவான். உயிரை விடுவதிலும் பல தோஷங்கள் இருக்கின்றன. உயிருடன் இருந்தால் ஒருபோது நன்மை அடையலாம். உயிருடன் இருந்தால் ஸ்ரீராம சங்கமம் நிச்சயம். ஆகையால் பிராணனை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வாறு பலவாறாக திருப்பி திருப்பி எண்ணி துக்கத்தை மனதில் தாங்கிய போதிலும் வானர சிரேஷ்டர் துயரத்திற்கு ஒரு முடிவை காணவில்லை. 10 தலையுடையவனும் மகாபலம் பொருந்தியவனும் ஸ்ரீராம பத்தினியை அபகரித்தவனுமான ராவணனையாவது கொல்லுகிறேன். அது பழிவாங்கியதாகும். அல்லது இவனை சமுத்திரத்தின் மீது தூக்கி கொண்டு போய் பலிக்குரிய ஒரு பிராணியை பசுபதி என்னும் அக்னியிடம் சமர்ப்பிப்பது போல் ஸ்ரீராமரிடம் சமர்ப்பிக்கிறேன். இங்கனம் சிந்தனை மேலிட்டவராய் சீதையை அடையாமல் தியானத்திலும் துயரத்திலும் மூழ்கிய வானரர் மேலும் யோசிக்கலானார். புகழ்மிக்க ராமபத்னியான சீதையை காணும் வரை லங்காபுரியை மீண்டும் மீண்டும் தேடுகிறேன். சம்பாதியின் வார்த்தையைக் கொண்டு ராமரை நான் அழைத்து வந்தால் அவர் மனைவியை காணாமல் வானரர்கள் எல்லோரையும் எரித்து விடுவார். உணவை சுருக்கி இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு இங்கேயே இருந்து விடுகிறேன். மானிடர்களும் வானரர்களும் என் செயலால் நாசமடையாமல் இருப்பார்கள். இதோ பெரிய மரங்களுடைய அசோகவனம் தெரிகிறதே, இது என்னால் தேடப்படாத இடம். ஆகையால் இதில் புகுவேன். வசுக்களையும் ருத்திரர்களையும் ஆதித்யர்களையும் அஸ்வினி தேவர்களையும் மருத்துக்களையும் நமஸ்கரித்துவிட்டு அரக்கர்களுக்கு துன்பத்தை வளர்ப்பவனாக நான் செல்லப்போகிறேன். எல்லா இராட்சசர்களையும் வென்று தபம் செய்பவனுக்கு சித்தி அளிப்பது போல் ஸ்ரீராமருக்கு இஷ்வாகு குல நந்தினியான சீதையை அளிக்கப் போகிறேன். வாயுகுமாரரும் மகா தேஜஸ்வியுமான ஹனுமார் இவ்வாறு சிறிது நேரம் சிந்தித்து பின் கவலையின் பிணிப்பிலிருந்து விடுபட்டு
இந்திரியங்களை உடையவராய் உயரக் கிளம்பினார். லக்ஷ்மணருடன் கூடிய ஸ்ரீராமருக்கு நமஸ்காரம். ஜனகர் திருமகளான தேவிக்கு நமஸ்காரம். ருத்திரன், இந்திரன், யமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்கணங்கள் ஆகிய அனைவருக்கும் நமஸ்காரம். அவர்களையும் சுக்ரீவனையும் நமஸ்கரித்துவிட்டு மாருதியானவர் எல்லா திசைகளையும் உற்று நோக்கி அசோகவனம் சுபமான காரிய சித்தியை அளிக்க கூடியதாகலாம் என்று மனதாலேயே முதலில் அங்கு சென்றதாய் பாவித்து மேலே செய்ய வேண்டியதை யோசித்தார். மரங்கள் அடர்ந்த அசோகவனம் நிச்சயமாக பல ராட்சசர்களால் காக்கப்பட்டிருக்கும். எல்லா விதமான சிறப்புகளுடன் கூடியிருக்கும். அதை பற்றி நன்கு யோசிக்க வேண்டும். இங்கு நிச்சயம் மரங்களை பாதுகாக்கும் காவலர்கள் வைக்கப்பட்டிருப்பார்கள். வாயு பகவான் கூட வேகத்தை அடக்கிக் கொண்டு வீசுகிறார் போல் இருக்கிறது. என்னால் இச்சரீரம் ராமகாரியத்திற்கும் ராவணனை கருதியும் நன்கு சுருக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ரிஷிகளும் தேவர்களும் எனக்கு இங்கு காரிய சித்தியை அருள வேண்டும். பகவானும் ஸ்வயம்புவுமான பிரம்மாவும் அக்னி, வாயு, வஜ்ராயுதம் தாங்கிய இந்திரன் முதலிய தேவர்களும் எனக்கு சித்தியை அளிக்க வேண்டும். பாசத்தை கையிற்கொண்ட வருணனும் அவ்வாறே சந்திர சூரியர்களும் மகாத்மாவாக்களாகிய அசுவினி தேவர்களும் மருத்துக்களும் ருத்திரனும் எல்லா பூதங்களும் பூத நாயகரும் காணப்படாது வழியில் மறைந்திருக்கும் மற்ற தேவதைகளும் எனக்கு சித்தியை அளிக்க வேண்டும். ஸ்ரீராமர் வர்ணித்த பிரகாரம் உயர்ந்த நாசியும் வெளுத்த பற்களும் அழகிய புன் சிரிப்பும் தாமரை இதழ் போன்ற குற்றமற்ற கண்களும் பூர்ண சந்திரன் போன்ற முகமும் படைத்த அந்த உத்தமியின் திருமுகத்தை நான் எப்பொழுது காண்பேன்? தீய எண்ணத்துடன் அலங்காரமும் வேஷமும் பூண்ட அற்பனும் கொடிய செயலுள்ளவனும் பாவியுமாகிய ராவணனால் வலிய கவர்ந்து கொண்டு வரப்பட்ட அபலையும் தபஸ்வியுமான அவள் இப்பொழுது எப்படி என் கண்களுக்கு புலனாவாள்? இங்கனம் 13வது சர்க்கம் முற்றும். 14வது சர்க்கம் அசோகவனத்தில் தேடுதல். அவர் இவ்வாறு சிறிது நேரம் சிந்தித்து அந்த சீதாதேவியை மனதால் அடைந்து உடனே அந்த மாளிகையின் மதிற்சுவற்றின் மேல் தாவினார். எல்லா உறுப்புகளிலும் உற்சாகம் நிறைந்த அவ்வானர வீரர் மதிர்ச்சுவற்றின் மேல் நின்று கொண்டு வசந்த ருதுவின் தொடக்கமாகிய அப்பொழுது பூத்திருந்த உச்சிகளுடைய ஆச்சா மரங்களையும் அசோகம், சண்பகம், கர்ணிகாரம், நாகை, மா, கபிமுகம் முதலிய பல வகைப்பட்ட மரங்களையும் கண்டார். மாஞ்சோலைகள் அடர்ந்ததும் பற்பல செடி கொடிகளால் சூழப்பெற்றதுமான அந்த தோப்பினுள் நானிலிருந்து புறப்பட்ட நாராச பானம் போல் அவர் புகுந்தார். அதில் புகுந்து பறவைகளின் ஒலி நிறைந்ததும் வெள்ளி போலும் தங்கம் போலும் பிரகாசிக்கும் மரங்கள் எங்கும் பரவியதும் விதவிதமான பட்சிகளாலும் மான் கூட்டங்களாலும் அலங்கரிக்கப் பெற்றதும் உதயகால சூரியனைப் போல் பிரகாசிப்பதுமான அவ்வழகிய வனத்தை கண்ணுற்றார். புஷ்பங்களுடனும் பழங்களுடனும் கூடிய பலவிதமான மரங்களால் சூழப்பெற்றதும் கொழுத்த குயில்களும் வண்டுகளும் எக்காலத்திலும் நிறைந்ததும் கொழுத்த மயில்களின் ஒளியுடன் கூடியதும் பறவை கூட்டங்களையுடையதும் ஆகிய அவ்வனத்தில் மனிதர் மனம் களிக்கும்படி மிருகங்களும் பறவைகளும் கூடியிருந்த காலத்தில் புகுந்து அதை பார்த்தார். குற்றமற்ற அழகு வாய்ந்த அரசகுமாரியை தேடும் அவ்வானரர் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்த பட்சிகளின் தூக்கத்தை கலைத்து விட்டார். மேலே கிளம்பி பறந்த பறவை கூட்டங்களின் சிறகுகளால் மோதப்பட்ட மரங்கள் பல வர்ணங்களுடன் கூடிய பல வகை பூக்களை மழை போல் சொரிந்தன. ஹனுமார் பூக்களால் மூடப்பட்டு அசோகவன மத்தியிலுள்ள ஒரு மலை போல் விளங்கினார். மரங்களிடை அவர் பல திக்குகளில் பாய்ந்து சென்றதை பார்த்த எல்லா பிராணிகளும் அவரை வசந்த ருது என்று கருதியிருக்கலாம். மரங்களினின்று உதிர்ந்த பலவகையான பூக்களால் மூடப்பெற்ற பூமியானது
அலங்கரிக்கப்பட்ட அழகிய பெண் போல் காட்சியளித்தது. பலசாலியான வானரரால் வேகமாக குலுக்கப்பட்ட மரங்கள் விதவிதமான பூக்களை உதிர்த்தன. இலைகளும் துளிர்களும் உதிர்ந்த பூக்களும் பழங்களும் சிதறுண்டு நின்ற மரங்கள் ஆடைகளையும் ஆபரணங்களையும் கூட ஆட்டத்தில் பணயம் வைத்து தோற்றுப்போன சூதாட்டக்காரர்களைப் போல இருந்தது. அம்மரங்கள் பறவை கூட்டங்கள் தங்க இடமில்லாமல் அடிமரம் மட்டும் உடையனவாய் புயற்காற்றில் நாசமடைந்தாற் போல் காணப்பட்டன. கூந்தல் களைந்து பூச்சழிந்து அதரபானத்தால் அழகிய பற்களும் உதடும் வெளுத்து நகக்குறிகளும் பற்குறிகளும் பதிந்து எப்படி ஒரு யுவதி காணப்படலாமோ அப்படி கை கால் வாள் முதலியவற்றால் துவைக்கப்பட்டு சிதைந்த மரங்களை உடையதாய் அசோகவனம் இருந்தது. மழை காலத்தில் விந்திய மலையிலுள்ள மேக கூட்டங்களை காற்று கலைப்பது போல் வானரர் மாலை மாலையாக தொங்கின பெருங்கொடிகளை வேகமாக அறுத்து வீழ்த்தினார். அங்கு சுற்றும் பொழுது அவர் மனத்திற்கினிய பொன்னும் வெள்ளியும் இரத்தினமும் இழைத்த தரைகளை கண்டார். பலவித வடிவங்களுடைய குளங்கள் தெளிவான நீர் நிறைந்து சிறந்த இரத்தின படிகளுடன் ஆங்காங்கு விளங்க கண்டார். முத்தும் பவளமும் மணலாய் கொண்டு நடுவில் படிக மேடைகளுடனும் கரைகளில் தங்கமயமான அழகிய மரங்களுடனும் மலர்ந்த தாமரை நெய்தல் முதலியவற்றுடனும் சக்கரவாகம் நத்யூகம் ஹம்சம் ஷாரசம் முதலிய பறவைகளின் ஒளிகளுடனும் அமுதம் போன்ற நீருடனும் மரங்களுடனும் வளைந்து வளைந்து நீண்டு மங்களமாய் ஓடும்படி செய்யப்பட்ட ஓடைகளையும் கண்டார். நூற்றுக்கணக்கான கொடிகள் படர்ந்ததும் சந்தானக மரங்கள் அடர்ந்ததும் இடையிடை அலரி பூச்செடிகள் வைக்கப்பெற்றதும் பலவகைப்பட்ட புதர்களால் நெருக்கமாய் சூழப்பெற்றதுமான சோலைகளையும் கண்டார். மேலும் மேகத்தை அளாவிய சிகரங்களுடனும் அழகிய கொடி முடிகளுடனும் நாற்புறத்தும் காவல் நிலையங்களுடனும் கல் மாளிகைகளுடனும் பலவித மரங்களுடனும் உலகிலேயே அழகிற் சிறந்ததாய் விளங்கியதுமான மலையொன்றையும் வானசிரேஷ்டர் கண்டார். நாயகனுடைய மடியிலிருந்து இறங்கிச் செல்லும் பிரியமான நாயகியைப் போல் ஒரு நதி அம்மலையிலிருந்து கீழே இறங்குவதைக் கண்டார். தழைத்து சாய்ந்து நீரில் தோய்ந்த மரங்களின் நுனிகளால் திரும்பிச் சென்ற நீரோட்டம் மதத்தால் கோபித்துக் கொண்டு சென்ற ஒரு நங்கை பிரியமான உறவினர்களால் தடுத்து சமாதானம் செய்யப்பட்டு கோபம் நீங்கி மறுபடி நாயகனை நோக்கி திரும்பிச் செல்வது போல் அந்த வானரருக்கு காட்சியளித்தது. அதற்கருகில் பலவித பறவைகள் நிறைந்த ஓடைகளை காணுமாறு கண்டார். குளிர்ந்த ஜலம் நிறைந்ததும் சிறந்த இரத்தின படிகளை உடையதும் முத்து மணல்களுடன் பிரகாசிப்பதுமான சிறந்த வேலைப்பாடமைந்த நடைபாவியையும் கண்டார். விதவிதமான மான் கூட்டங்களால் அழகியதும் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட பெரிய மாளிகைகளுடன் கூடியதும் கைவேலைப்பாடு நிறைந்த சித்திரச் சோலைகளை உடையதுமான அந்த இடத்தை கண்டார். அங்கிருந்த மரங்கள் புஷ்பங்களும் பழங்களும் நிறைந்திருந்தன. உயர்த்தி கட்டப்பட்ட மேடைகள் தங்க படிக்கட்டுகளுடன் காணப்பட்டன. இலைகளாலும் கொடிகளாலும் சூழப்பெற்ற தங்கமயமான ஒரு சிம்சுபா விருட்சத்தை ஹனுமார் கண்டார். அது நாற்புறமும் தங்கமயமான மேடைகளால் சூழப்பட்டிருந்தது. அவர் அங்கு பூமி பாகங்களையும் ஊற்றுக்களுடன் கூடிய பள்ளத்தாக்குகளையும் கண்டார். மலைகள் போன்ற பொன்னிறமான மரங்களையும் கண்டார். மேருமலைக்கு நிகரான அம்மரங்களின் காந்தியால் தானும் பொன்மயமாய் விட்டதாய் அவ்வீரர் கருதினார். பொன்மயமான மரங்கள் நிறைந்த அந்த தோப்பையும் அதில் சிம்சுபா விருட்சத்தையும் அதனருகில் நூற்றுக்கணக்கான சிலம்பொலிகளையும் காற்று குளிர்ந்து வீசுவதையும் கண்டு வியப்புற்றார். வேகவானான அவர் பூ நிறைந்த உச்சியையும் இளந்தளிர்களையும் அடர்த்தியான இலைகளையுமுடைய அம்மரத்தில் ஏறி ஸ்ரீ ராம தரிசனம் ஒன்றிலேயே நாட்டமுள்ளவளும்
துக்கம் மேலிட்டவளுமான வைதேகி இஷ்டப்படி இங்கும் அங்கும் உலவினால் இங்கிருந்தே காணலாம் என்று எண்ணினார். தூராத்மாவாகிய ராவணனுடைய இந்த அசோகவனம் சந்தனம், சண்பகம், மகிழன் முதலிய மரங்களால் அலங்கரிக்கப் பெற்று மனதை கவர்வதாயிருந்தது. அந்த தாமரை ஓடையுடன் இந்த தாமரை ஓடையும் பறவை கூட்டங்கள் நிறைந்து அழகாயுள்ளது. ராஜ மகிழ்ச்சியான ஜானகி இங்கு நிச்சயம் வரக்கூடும். ராகவனுடைய அன்பிற்குரியவளும் பதிவிரதையும் பட்ட மகிழ்ச்சியும் வன சஞ்சாரத்தில் பிரியமுள்ளவளுமான அந்த ஜானகி நிச்சயம் வருவாள். ஸ்ரீராம சிந்தனையால் இளைத்தவளும் மான் விழி படைத்தவளுமான தேவி இவ்வனத்தை பார்க்க இங்கு வரக்கூடும். ஸ்ரீராமனை பிரிந்து வாடுபவளும் அழகிய கண் படைத்தவளும் வனத்தில் சஞ்சரிப்பவளுமான அந்த தேவி வனத்தில் பிரியமுள்ளவளாதலால் எப்பொழுதுமே இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடும். ஸ்ரீராமனுடைய பிரிய பத்தினியான பதிவிரதியும் ஜனகபுத்திரியுமான அச்சிறந்த பெண்மணி வனத்தில் வாழும் பிராணிகளிடத்தில் நிச்சயமாக எப்பொழுதும் ஆசை கொண்டிருப்பாள். சிறந்த மேனி படைத்தவளும் அழகியவளுமான ஜானகி இந்நதியின் நல்ல தீர்த்தத்தை நாடி சந்தியாவந்தனத்தின் பொருட்டு இங்கு நிச்சயம் வருவாள். புத்திமானான ஸ்ரீராமருடைய பத்தினியும் அரச சிரேஷ்டருமான தசரதருடைய மருமகளுமான அவளுக்கு இச்சிறந்த அசோகவனம் பொருத்தமாயிருக்கிறது. சந்திரனை போன்ற முகமண்டலம் படைத்த அந்த தேவி உயிருடன் இருந்தால் புனிதமான ஜலமுடைய இந்த நதிக்கு அவசியம் வருவாள். இவ்வாறாக எண்ணிக்கொண்டு மகாத்மாவான ஹனுமார் மக்கள் பெருமானின் பிராட்டியை எதிர்பார்ப்பவராய் பூ நிறைந்த இலைச்செருவில் மறைந்து கொண்டு கீழ்நோக்கிய வண்ணம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். இங்கனம் 14வது சர்க்கம் முற்றும். 15வது சர்க்கம். சீதையை காணுதல். அங்கிருந்து பார்த்து கொண்டும் மைதிலியை தேடிக்கொண்டும் பூமியை உற்று நோக்கிக் கொண்டும் எல்லாவற்றையும் தொடர்ந்து கவனிக்கலானார். கற்பக கொடிகளுடனும் மரங்களுடனும் விளங்குவதும் தெய்வீகமான வாசனையுடையதும் ரசத்துடன் கூடியதும் நாற்புறமும் நன்கு அலங்கரிக்கப்பட்டதும் இந்திரன் தோட்டம் போன்றதும் மிருகங்களும் பட்சிகளும் சூழ்ந்ததும் மாட மாளிகைகளுடன் கூடியதும் குயில்களின் ஒளி நிறைந்ததும் பொற்றாமரையும் கரு நெய்தலும் நிறைந்த குளங்களால் அழகியதும் பல ஆசனங்களுடனும் கம்பள விரிப்புகளுடனும் கூடியதும் பல நிலவரைகளுள்ளதும் எல்லா காலத்து பூக்களும் பழங்களும் நிறைந்த மரங்களால் மனதிற்கினிமையானதும் பூத்திருந்த அசோக மரத்தின் காந்தியால் சூரியோதயம் போன்ற பிரகாசமுடையதும் தீபம் போல் பிரகாசிப்பதும் மரத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பறவைகள் அடிக்கடி பறப்பதால் கிளைகள் இலைகள் இல்லாமல் போன மாதிரி தோற்றமளிப்பதுமான அதை மாருதியானவர் அங்கிருந்து கொண்டு கண்டார். பலவிதமான புஷ்பங்களாகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் வேர்வரை பூக்கள் நிறைந்து சோகத்தை போக்கும் அசோக மரங்களை உடையதும் புஷ்பபாரத்தின் மிகுதியால் பூமியை தொடுவது போன்று பூ நிறைந்த கொன்றை மரங்களுடனும் நன்கு புஷ்பித்த புரசு மரங்களுடனும் உள்ள அந்த இடத்தை கண்டார். பெருத்த அடிகளை உடைய புன்னாக மரங்களும் ஏழிலை பாலை மரங்களும் சண்பகம் நறுவிழி முதலிய பலவகை மரங்களும் நன்கு புஷ்பித்து பிரகாசித்தன. அவைகளின் ஒளியால் அவ்விடமெங்கும் தீபம் வைத்தது போல் காட்சியளித்தது. ஆயிரக்கணக்கான அசோக மரங்களில் சில பொன் போலும் சில தீப்பிழம்பு போலும் சில கருப்பு மை போலும் பிரகாசித்தன. அந்த சோலை பல பூங்காக்களை உடைய இந்திரனுடைய நந்தனம் போலவும் குபேரனுடைய சைத்திர ரதம் போலவும் தெய்வீகமான அழகுடன் நினைத்தற்கரிய ஒளியால் சூழப்பட்டு எல்லாவற்றிலும் மேம்பட்டு விளங்கிற்று.
புஷ்பங்களாகிய நட்சத்திரங்களுடன் கூடிய இன்னொரு வானவெளியோ அல்லது புஷ்பங்களாகிற நூற்றுக்கணக்கான ரத்தினங்கள் நிறைந்த விசித்திரமான 5வது சமுத்திரமோ எனும்படி இருந்தது. எல்லா பருவங்களிலும் தேன் கமழ்கின்ற பூக்கள் மலரும் மரங்கள் நிறைந்ததும், மிருகங்களும் பறவைகளும் செய்யும் பலவகை ஓசைகள் நிறைந்தும் அந்த உத்தியானவனம் விளங்கிற்று. மனதிற்கினிய அநேக வாசனைகளை பெருக்குவதும் புனிதமான கந்தத்துடன் கூடியதுமான அந்த இடம் மலையரசாகிய மற்றொரு கந்தமாதனமோ எனும்படி இருந்தது. அந்த அசோகவனத்தில் அவ்வானர புங்கவர் அருகாமையில் உயரமான ஒரு ஆலயத்தை கண்டார். அது நடுவில் 1000 தூண்களால் தாங்கப்பட்டு கைலாய மலை போல் வெள்ளியதாயும் பவளத்தாலான படிகளை உடையதாயும் உருக்கிய பொன்னாலாக்கிய மேடைகளை உடையதாயும் இருந்தது. அது ஒளிவிட்டு எரிவது போலும் கண்ணை பறிப்பது போலும் உயரத்தால் வான்முகட்டை தொடுவது போலும் மாசின்றி விளங்கிற்று. பின்னர் ஹனுமார் அழுக்கடைந்த ஆடை உடுத்தவளும் அரக்கிகளால் சூழப்பெற்றவளும் பட்டினியால் மெலிந்தவளும் அடிக்கடி பெருமூச்சிடுபவளும் வளர்பிறை தொடக்கத்திலுள்ள சந்திர ரேகை போன்று மாசற்றவளும் ஏழை போன்றவளுமான ஒரு ஸ்திரீயை பார்த்தார். ஒளிவிடும் வடி உடையவளாயினும் புகை கூட்டத்தால் மூடப்பட்ட தீப்பிழம்பு போல் மெதுவாக ஆராய்ந்தறிய வேண்டியவளாயும் அழுக்கடைந்த உத்தமமான ஒரு மஞ்சள் சேலை உடுத்தியவளாய் புழுதி படிந்து அலங்காரமில்லாமல் தாமரைப்பூ இல்லாத தாமரை தண்டு போலும் நாணம் மிக்கவளாயும் துக்கத்தால் வருந்துபவளாயும் வாட்டமடைந்தவளாயும் செவ்வாய் கிரகத்தால் பீடிக்கப்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்தை போன்றவளாயும் தபஸ்வினியாயும் முகத்தில் கண்ணீர் வழிபவளாயும் இரங்கத்தக்கவளாயும் பட்டினியால் இளைத்தவளாயும் சோகமும் தியானமும் மேலிட்டவளாயும் எளியவளாயும் இடையறாத துக்கத்தில் ஆழ்ந்தவளாயும் உற்றாரை காணாது அரக்கிகளின் கூட்டத்தையே காண்பவளாயும் தன் இனத்தை விட்டு பிரிந்து நாய்க்கூட்டத்தால் சூழப்பட்ட மான் போன்றவளாயும் கருணாகம்போல் பின்புறம் தொங்கிய ஒற்றை பின்னலால் சரத்காலத்தில் மரக்கூட்டங்களால் கருத்த பூமியை போலுள்ளவளாயும் சுகத்திற்கு தகுதி உடையவளாயினும் துக்கத்தினால் வருந்தி விசனங்களின் உணர்ச்சியையும் இழந்துவிட்டவளாய் இளைத்து தூசி படிந்திருந்த அவ்விசாலாட்சியை ஹனுமார் கண்டார். நினைத்த வடிவெடுக்க வல்ல அரக்கனால் கவர்ந்து செல்லப்பட்ட பொழுது எப்படி காணப்பட்டாளோ அப்படியே இருக்கிறாள் இந்த ஸ்திரீ. முழுமதி போன்ற முகமும் நல்ல புருவமும் அழகாக திரண்ட நகில்களும் படைத்து தனது ஒளியால் எல்லா திக்குகளின் இருளை போக்குபவளாய் கருத்த கூந்தலும் கொவ்வை பழம் போன்ற உதடுகளும் மெலிந்த இடையும் தாமரையொத்த கண்களும் படைத்த செவ்வையாய் அமைந்த உருவத்தால் மன்மதன் மனைவியான ரதியை போன்றவளாயும் உள்ள சீதையை முழு மதியின் நிலவு போல் உலகிற்கெல்லாம் பிரியமானவளாயும் புலன்களை அடக்கி தவவடிவில் தரையில் வீற்றிருப்பவளாயும் சர்பராஜன் மனைவியைப் போல் அச்சமுற்று பெருமூச்சு விடுபவளாயும் தொடர்ந்து வந்த பெருந்துன்பக் கூட்டத்தால் பிரகாசியாமல் இருப்பவளாயும் புகை படலத்தால் மூடுண்ட அக்னி ஜுவாலை போன்றவளாயும் பொருள் விளங்காத ஸ்மிருதி வாக்கியம் போன்றவளாயும் அழிந்து போன செல்வம் போன்றவளாயும் கெட்டுப்போன சிரத்தை போன்றவளாயும் தடைப்பட்ட ஆசை போன்றவளாயும் முடிவு பெறாத தொழில் போன்றவளாயும் கலங்கிய புத்தி போன்றவளாயும் பொய் பழியினால் வீழ்ச்சியுற்ற கீர்த்தி போன்றவளாயும் ஸ்ரீராமனை அடைய முடியாமையால் வருந்துபவளாயும் அரக்கனால் கவரப்பட்டதால் மெலிந்தவளாயும் மான் விழி படைத்தவளாயும் வலுவற்றவளாய் அங்குமிங்கும் பார்ப்பவளாயும்
கருத்து வளைந்த இமைகளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்த முகத்துடன் ஒளியிழந்து அடிக்கடி பெருமூச்சு விடுபவளாயும் அழுக்கும் புழுதியும் படிந்தவளாயும் ஏழையாயும் அலங்காரத்திற்குரிய மேனியில் ஆபரணங்கள் இல்லாதவளாயும் கரிய மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரனை போன்றவளாயும் வேத அப்பியாசமின்மையால் குன்றிப்போன வித்தையை போன்றவளாயும் இருந்த சீதையை கண்ணுற்று அந்த ஹனுமாருடைய புத்தி அடிக்கடி கலக்கமடைந்தது. இலக்கண பரிசுத்தமின்மையால் அர்த்தமே மாறுபட்டு போன வாக்கியத்தைப் போல் உரிய அலங்காரமின்மையால் மாறுபட்டு தோன்றின சீதையை ஹனுமார் கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டார். ராஜபுத்திரியும் குற்றமற்றவளும் பரந்த கண் படைத்தவளுமாகிய அவளை நன்றாக பார்த்து தகுந்த காரணங்களால் சீதைதான் என்று ஆராய்ந்து நிச்சயித்தார். ஸ்ரீராமர் வைதேகியின் அங்கங்களில் அணிய பெற்றனவாய் எந்த நகை வகைகளை குறிப்பாக கூறியிருந்தாரோ அவைகளை மர கிளைகளில் பிரகாசிக்க கண்டார். நல்ல வேலைப்பாடுள்ள குண்டலங்களையும் சுவதம்ஷ்டம் எனும் பூ போன்ற காதணிகளையும் இரத்தினத்தாலும் பவளத்தாலும் செய்யப்பட்ட பலவகை கை அணிகளையும் பார்த்து ஸ்ரீராமர் எவ்வாறு வர்ணித்தாரோ அவைகளை இவை எனக் கருதுகிறேன். வெகு நாள் அணிந்தமையால் கருத்து போயிருக்கின்றன. அங்கு எவைகள் கலற்றி எரியப்பட்டனவோ அவைகளை நான் இங்கு காணவில்லை. இவளிடமிருந்து எவை கலற்றி எரியப்படவில்லையோ அவைகளே இவை என்பது நிச்சயம். பொற்றகடு போன்று அழகிய மஞ்சள் நிறமாய் அப்பொழுது விழுந்து மரத்தில் தொத்திக் கொண்டிருக்க வானரங்களால் காணப்பட்ட அந்த வஸ்திரம் அவளுடைய உத்தரீயமே. பார்க்கப்பட்ட விலையுயர்ந்த முக்கியமான ஆபரணங்களும் இவளால் தரையில் எரியப்பட்டு ஒலியுடன் விழுந்தவைகளே. இவள் உடுத்தியிருக்கும் சேலை நெடுநாள் தரித்து கசங்கி அழுக்கடைந்திருப்பினும் அங்கு கண்ட மற்றொன்றின் சிறந்த வர்ணமுடையதாகவே இருக்கிறது. அதில் சந்தேகமில்லை. ராமரை விட்டு பிரிந்தும் அவருடைய மனதை விட்டகலாதிருக்கும் பிரியமான பத்தினியும் கற்புக்கரசியும் எவளோ அவளே பொன் போன்ற மேனி படைத்த இவள். கருணை, அன்பு, துக்கம், காமம் என்னும் நான்கினாலும் ஸ்ரீராமர் எவளை குறித்து வருந்துகிறாரோ அவளே இவள். காணாமற் போனாள் என்று கருணையாலும் துணைவி என்ற அன்பாலும் மனைவியை இழந்த துக்கத்தாலும் காதலி என்ற காரணத்தாலும் ஸ்ரீராமர் வருந்துகிறார். இவளுடைய ஒவ்வொரு உறுப்பின் அழகும் உருவமும் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது ராமருடைய உருவமும். அவருடைய உருவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது இந்த தேவியினுடையதும். கருவிழி படைத்த இவள் அவருக்குரியவளே. இந்த தேவியினுடைய மனது அவரிடத்திலும் அவருடைய மனது இவளிடத்திலும் நிலை பெற்றுள்ளது. அதனால்தான் தர்மாத்மாவாகிய அவரும் இவளும் கொஞ்ச காலமாவது பிழைத்திருக்க முடிகிறது. இவளை பிரிந்தும் பிரபுவாகிய ராமர் சோகத்தால் மாண்டு போகாமல் தனது உடலை தரித்திருக்கிறாரே. அதனால் அவர் செயற்கரிய செயல் செய்தவராகிறார். பெருந்தோள் படைத்த ராமர் இவ்வளவு அழகான சீதையை விட்டு பிரிந்து 2 நாழிகை உயிருடன் இருந்தாலும் அதனால் ஒருவராலும் செய்ய முடியாததை செய்பவராகிறார். வாயுகுமாரர் இவ்வண்ணமாக சீதையை பார்த்து மகிழ்ந்து ஸ்ரீராமரை மனதால் நினைத்து அந்த பிரபுவை துதித்தார். இங்கனம் 15வது சர்க்கம் முற்றும். 16வது சர்க்கம். சீதையை குறித்து வருந்துதல். வானர சிரேஷ்டர் புகழத்தக்க சீதையையும் இனிய குணம் படைத்த ஸ்ரீராமரையும் கொண்டாடிவிட்டு மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரம் தியானித்த பின் கண் கலங்கி சீதையை நினைத்து தேஜஸ்வியான ஹனுமார் புலம்பினார். தமையனை குருவாய் வணங்கும் லக்ஷ்மணனால் பூஜிக்க பெற்றவளும் அவருக்கு குருபத்னியாய் விளங்குபோலுமான சீதையே துக்கத்தால்
பீடிக்கப்படுகிறாள் என்றால் உண்மையில் காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. ஸ்ரீராமருடைய திட சித்தத்தையும் லக்ஷ்மணருடைய புத்தி வன்மையையும் அறிந்த தேவியானவள் அப்படிப்பட்ட துன்பத்திலும் மழைக்காலத்தில் கங்கையைப் போல் மிதமின்றி கலங்கவில்லை. சமமான ஒழுக்கம், வயது, பண்பு முதலியவற்றாலும் சமமான குலப்பிறப்பாலும் வைதேகிக்கு தகுந்தவர் ராமரே. கருங்கண் படைத்த இவளும் அவருக்கு தகுந்தவளே. புதியதான பொன் போன்ற காந்தியுடையவளும் லக்ஷ்மியைப் போல் உலகத்தனைத்திற்கும் பிரியமானவளுமாகிய அவளை பார்த்து ஹனுமாருடைய மனம் ராமனிடம் செல்லவே பின்வருமாறு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார். இந்த விஷாலாட்சியின் நிமித்தமாகத்தானே மகாபலசாலியும் ராவணனுக்கு நிகரானவருமான வாலி கொல்லப்பட்டான். கபந்தனும் கொல்லப்பட்டான். பயங்கரமான பராக்கிரமமுடைய அரக்கனான விராதனும் இந்திரனால் சம்பராசுரன் கொல்லப்பட்டது போல் ராமரால் வனத்தில் எதிர்த்து கொல்லப்பட்டான். தீச்செயலாளரான 16,000 அரக்கர்கள் தீயை கக்கும் பானங்களால் ஜனஸ்தானத்தில் அழிக்கப்பட்டனர். பராக்கிரமசாலியான கரனும் திரிசிரனும் தூஷணனும் எல்லாம் அறிந்த ராமரால் போரில் கொல்லப்பட்டனர். இவள் நிமித்தமாகவே உலகத்தாரால் நன்கு மதிக்கப்பட்டதும் வாலி வசமிருந்ததும் அடைதற்கரியதுமான வானர அரசாட்சியை சுக்ரீவன் அடைந்தான். விஷாலமான கண் படைத்த இவள் பொருட்டே அழகிய நதிகளின் நாயகனைப் போன்ற சமுத்திரம் என்னால் தாண்டப்பட்டு இந்த பட்டினமும் பார்க்கப்பட்டது. இவள் பொருட்டு ஸ்ரீராமர் கடல் சூழ்ந்த பூமி முழுவதையும் தலைகீழாக புரட்டினாலும் அது பொருத்தமாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மூவுலக ராஜ்யத்தையும் சீதையையும் ஒப்பிட்டால் மூவுலக ராஜ்யம் அனைத்தும் சீதையின் ஒரு சிறு அம்சத்திற்கு கூட ஒப்பாகாது. இந்த சீதை தர்மசீலரும் மகாத்மாவுமான மிதிலை மன்னர் ஜனகரின் பெண். பர்த்தாவிடம் திட விரதமுடையவள். யாகத்திற்காக கலப்பை கொண்டு பூமியை உழுத பொழுது தரையை பிளந்து கொண்டு தாமரையின் மகரந்த பொடி கொப்பான மங்களமான வயல் புழுதியால் பூசப்பட்டவளாய் இவள் எழுந்தாள். சிறந்த இயல்புடையவரும் போரில் பின்வாங்காதவரும் பராக்கிரமசாலியுமான தசரத மன்னரின் மூத்த மருமகள் என்ற கீர்த்தி வாய்ந்தவள் இவள். தன்னை அறிந்தவரும் தர்மம் அறிந்தவரும் செயல் இரகசியத்தை அறிந்தவருமான ஸ்ரீராமருடைய பிரிய பத்னியான இவள் அரக்கிகளின் வசத்தில் வந்துள்ளாள். எல்லா போகங்களையும் துறந்து துன்பங்களை பொருட்படுத்தாமல் நாயகனுடைய சிநேக பலத்தால் மனித சஞ்சாரமில்லாத வனத்திற்கு வந்தாள். பழத்தாலும் கிழங்காலும் திருப்தி அடைந்தவளாய் பர்த்தாவின் பணிவிடையிலேயே மனம் ஊன்றியவளாய் அரண்மனையில் இருந்தது போலவே வனத்திலும் பரம பிரீதியை வைத்திருந்தாள். பொன் போன்ற மேனி படைத்தவளும் முகம் மலர்ந்து இன்சொல்லே பேசுபவளும் துன்புறத் தகுதியில்லாதவளுமான இவள் இப்பொழுது இந்த வேதனையை பொறுத்து கொண்டிருக்கிறாள். ராவணனால் பீடிக்கப்பட்டு சீலச் செல்வம் குறையாமலிருக்கும் இவளை தாகத்தால் பீடிக்கப்பட்டவன் தண்ணீர் பந்தலை காண்பது போல் ராகவன் காணத் தகும். நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட ஒரு அரசன் மீண்டும் ராஜ்யத்தை பெற்றால் எப்படிப்பட்ட இன்பத்தை அடைவானோ அப்படிப்பட்ட இன்பத்தை ஸ்ரீராமர் மீண்டும் இவளுடன் கூடுவதால் அடைவார். காம போகங்களற்றவளும் உற்றார் உறவினரிடமிருந்து பிரிந்தவளுமாகிய இவள் அவரை அடையக்கூடும் என்ற விருப்பம் ஒன்றினால்தான் தனது உடலை வைத்து கொண்டிருக்கிறாள். நிச்சயமாக இவள் அரக்கிகளையும் பார்க்கவில்லை, புஷ்பங்களும் பழங்களும் நிறைந்த இம்மரங்களையும் பார்க்கவில்லை. ஒன்றுபட்ட இருதயத்துடன்
ஸ்ரீராமரையே இடைவிடாது மனக்கண்ணால் பார்க்கிறாள், மனக்கண்ணால் காண்கிறாள். எல்லா பூஷணங்களையும் விட சிறந்த பூஷணம். பூஷணத்திற்குரியவளான இவள் அந்த பூஷணமில்லாமல் பிரகாசிக்கவில்லை. பிரபுவான ஸ்ரீராமர் இவளை விட்டு பிரிந்தும் துக்கத்தால் மாளாமல் தனது உடலை வைத்துக் கொண்டிருப்பதால் அவர் செயற்கரியதை செய்தவராகிறார். கருங்குழலும் தாமரை போன்ற கண்ணும் படைத்து சுக வாழ்விற்குரியவளாகிய இவள் துன்பமுறுவதைக் கண்டு என் மனது கூட பதைக்கிறது. பூமி போன்ற பொறுமையும் தாமரை பூ போன்ற கண் அழகும் படைத்த இவள் ஸ்ரீராமனாலும் லக்ஷ்மணனாலும் காக்கப்பட்டவளாயிருந்து இப்பொழுது மரத்தடியில் விகாரமான கண்களையுடைய அரக்கிகளின் காவலில் இருக்கிறாள். பனியால் வாடிய தாமரை போல் ஒளி இழந்து துணை இழந்த சக்கரவாக பேடை போல் துன்பக் கூட்டத்தால் மிக வருந்தி இவள் நொய்மையான நிலையை அடைந்திருக்கிறாள். புஷ்பங்களின் பாரத்தால் நுனிக்கொம்புகள் வளைந்த அசோக மரங்களும் பனிக்காலம் போய் அநேகாயிரம் கிரணங்களுடன் உதிக்கும் குளிர்ந்த சந்திரனும் நிச்சயமாக இவளுக்கு துன்பத்தையே விளைவிக்கின்றன. பலவானும் வேகம் மிகுந்தவரும் வானர சிரேஷ்டருமான ஹனுமார் இவ்வாறெண்ணி இவள் சீதைதான் என்ற நிச்சய புத்தியுடன் அந்த மரத்தில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்தார். இங்கனம் 16வது சர்க்கம் முற்றும். 17வது சர்க்கம் அரக்கிகளை காணுதல். அப்பொழுது குமுத மலர்களின் கூட்டம் போன்ற தெள்ளிய கிரணங்களையுடைய சந்திரன் நீல நீரிலே செல்லும் அன்னம்போல் களங்கமற்ற ஆகாயத்தில் தோன்றினான். தெளிவான ஒளியுடைய சந்திரன் தனது ஒளியால் ஹனுமாருக்கு துணை புரிபவன் போல் குளிர்ந்த கிரணங்களை வீசினான். பலுவின் மிகுதியால் கடலில் தத்தளிக்கும் மரக்கலம் போன்று துக்கத்தின் மிகுதியால் கைவிடப்பட்டவளைப் போல் வருந்திக் கொண்டிருந்தவளும் முழுமதி போன்ற முகம் படைத்தவளுமான சீதையை ஹனுமார் நோக்கினார். வைதேகியை பார்த்த ஹனுமார் அவளுக்கருகிலிருந்த கோரமான தோற்றமுடைய அரக்கிகளை கண்டார். ஒற்றை கண்ணும் ஒற்றை காதும் மூடு காதும் உடையவளையும் காதில்லாதவளையும் கொம்பு போன்ற காதுடையவளையும் தலைவழி மூச்சு விடும் மூக்குடையவளையும் பெருத்த உடலையும் தலையையும் உடையவளையும் மெல்லியதும் நீண்டதுமான கழுத்தை உடையவளையும் குச்சு மயிருள்ளவளையும் தலைமயிரை இல்லாதவளையும் தலைமயிரை கம்பளி போல் போர்த்து கொண்டவளையும் தொங்கும் காதும் நெற்றியும் உள்ளவளையும் வயிறும் முளைகளும் தொங்குகிறவளையும் தொங்கும் உதட்டினளையும் மோவாயே உதடாக கொண்டவளையும் தொங்கும் முகம் உடையவளையும் தொங்கும் முழங்கால்களை கொண்டவளையும் குறுக்கே வளர்ந்தவளையும் கூனியையும் மிக பருத்தவளையும் குள்ளமானவளையும் அங்கங் குறைந்தவளையும் முகங்கோணியவளையும் மஞ்சட் கண்ணுடையவளையும் விகாரமான முகமுடையவளையும் விகார வேஷமுடையவர்களையும் மஞ்சள் நிறமுடையவர்களையும் கருப்பானவர்களையும் கோபம் மிக்கவர்களையும் கலகத்தில் பிரியமுள்ளவர்களையும் இரும்பாலான சூளம் சம்மட்டி கலப்பை முதலிய ஆயுதங்களை கையில் கொண்டவர்களையும் பன்றி மான் புலி எருமை ஆடு குள்ளநரி முதலியவை போன்ற முகமுள்ளவர்களையும் யானை ஒட்டகம் குதிரை முதலியவை போன்ற கால் உள்ளவர்களையும் உடலிலேயே புதைந்த தலையுள்ள மற்றவர்களையும் ஒற்றை கையும் ஒற்றை காலும் உடையவர்களையும் கழுதை காதும் நாய்க்காதும் யானைக்காதும் சிங்கக்காதும் படைத்தவர்களையும் மூக்கில்லாதவர்களையும் பெருமூக்கு உடையவர்களையும் குறுக்கு மூக்குள்ளவர்களையும் மூக்கரையர்களையும் யானை போன்ற மூக்குள்ளவர்களையும் நெற்றியில் மூக்குள்ளவர்களையும் யானை காலர்களையும் பெருங்காலர்களையும் பசுவினது போன்ற காலுடையவர்களையும் காலில் சடையுடையவர்களையும் மிக பெரிய தலையும் கழுத்துமுடையவர்களையும் பெருத்த முலையும் வயிறுமுடையவர்களையும் அளவுக்கு மீறிய வாயும் கண்ணும் படைத்தவர்களையும் நீண்ட நாக்கும் நகங்களும் உடையவர்களையும் ஆட்டுமுகம் யானை முகம் மாட்டுமுகம் பன்றி முகம் முதலியவற்றை படைத்தவர்களையும்
குதிரை, ஒட்டகம், கழுதை முதலியவற்றின் முகம் படைத்த கோரமான அரக்கிகளையும், சூலம், இரும்புத்தடி முதலியவற்றை கையில் கொண்டவர்களையும், கோபம் மிக்கவர்களையும், கலகத்தில் பிரியம் கொண்டவர்களையும், கோரை பல்லும் இருண்ட செம்பட்டை மயிரும் உடையவர்களையும், எப்பொழுதும் கல்லையும் மாமிசத்தையும் விரும்புபவர்களையும், அடிக்கடி குடிப்பவர்களையும், அப்படியெல்லாம் விகாரமான முகம் படைத்த அரக்கிகளையும், ஊனும் இரத்தமும் பூசிய சரீரமுடையவர்களையும், மாமிசத்தையும் இரத்தத்தையும் புசிப்பவர்களையும், மை சிலுக்கும்படி கொடும் பார்வையுடையவர்களையும், பெரிய கிளைகளையுடைய ஒரு பெரிய மரத்தை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுமான அவ்வரக்கிகளை வானர சிரேஷ்டர் கண்டார். அந்த மரத்தினடியிலேயே குற்றமற்ற ஜனக மகாராஜனுடைய புத்திரியான சீதையையும் ஸ்ரீமானான ஹனுமார் கண்டார். ஒளி குன்றியவளாகவும் சோகத்தால் வாடியவளாகவும் அழுக்கடைந்து சிக்கலான கூந்தலை உடையவளாகவும் புண்ணியம் குறைந்து பூமியில் தள்ளப்பட்ட நட்சத்திரத்தை ஒத்தவளாகவும் கற்பின் வலிமை மிக்கவளாகவும் கணவனை காண வழியறியாதவளாகவும் உத்தமமான பூஷணங்கள் இல்லாதவளாய் பதிபக்தியே பூஷணமாய் கொண்டவளாகவும் அரக்கர்களின் அதிபனால் சிறைப்படுத்தப்பட்டவளாகவும் பந்துக்கள் இல்லாமல் செய்யப்பட்டவளாகவும் தன் கூட்டத்திலிருந்து பிரிந்து ஒரு சிங்கத்தின் பிடியில் அகப்பட்டவளைப் போலும் கட்டில் அகப்பட்ட பெண் யானை போல இருப்பவளாகவும் கார்கால முடிவில் சரத்கால மேகங்களால் சூழப்பட்ட சந்திரக்கலை போல் இருப்பவளாகவும் ஸ்நானம் செய்யாததால் அழுக்கு படிந்த மேனி உடையவளாகவும் உபயோகிக்கப்படாத வீணை போன்றவளாகவும் அசோகவனத்தின் நடுவில் துன்பக்கடலில் மூழ்கி இருந்தும் அரக்கிகள் வசப்படாமல் நாயகன் வசத்தில் நிலைத்தவளாகவும் அரக்கிகளால் சூழப்பட்டமையால் கிரகங்களால் பீடிக்கப்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்தை போன்றவளாகவும் பூக்காத கொடி போன்றவளாகவும் இருந்த தேவியை ஹனுமார் கண்டார். புழுதி படிந்தமையால் இயற்கை அழகுடைய சீதை சேறு படிந்தமையால் விளங்கியும் விளங்காமல் இருந்த தாமரை போலிருந்தாள். அழுக்கடைந்து கசங்கிய சேலை உடுத்திருந்த மான் விழியினரான அவளை ஹனுமார் கண்டார். முகம் வாட்டமுட்டிருந்தாலும் நாயகனுடைய ஆற்றலை நினைத்து தைரியத்துடன் இருந்தவளும் தன்னுடைய சீலத்தையே தனக்கு காவலாய் உடையவளும் கருங்கண் படைத்தவளுமாகிய சீதையை ஹனுமார் கண்டார். அச்சமடைந்த மான்குட்டியைப் போல் நாற்புறமும் பார்த்து கொண்டிருப்பவளும் தழைகள் அடர்ந்த மரங்களை எரிப்பது போன்று பெருமூச்சு விடுபவளும் திரண்ட சோகத்தை போன்றவளும் துக்கக் கடலில் எழுந்த அலை போன்றவளும் பொறுமையே உருவெடுத்தவளும் நன்கமைந்த அவயங்களை உடையவளும் ஆபரணம் இல்லாமல் அழகாயிருப்பவளுமான மைதிலியை பார்த்து மாருதியானவர் மகிழ்வடைந்தார். அழகிய கண்களையுடைய அவளைக் கண்டு ஹனுமார் ஆனந்த கண்ணீர் விட்டு ஸ்ரீராமனை வணங்கினார். வீரராகிய ஹனுமார் சீதா தரிசனத்தால் சந்தோஷித்து ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் நமஸ்கரித்துவிட்டு மறைவாயிருந்தார். இங்கனம் 17வது சர்க்கம் முற்றும். 18வது சர்க்கம். ராவணன் வருகை. ஹனுமார் வைதேகியை தேடிக்கொண்டு பூத்த மரங்கள் நிறைந்த அசோகவனத்திற்கு வந்து அதை பார்த்து கொண்டிருக்கையில் இரவு கழிய சிறிது நேரம்தான் மிகுதியிருந்தது. விடியற்காலை நேரமாகிய அப்பொழுது 6 அங்கங்களுடன் வேதங்களை கற்றவர்களும் சிறந்த யாகங்களை செய்தவர்களுமான ராட்சச பிராமணர்கள் வேதமோதும் ஒலியை கேட்டார். பெருந்தோள் படைத்தவனும் மகாபலசாலியுமான ராவணன் காதிற்கினிய மங்கள வாத்தியங்களின் ஒளிகளால் எழுந்தான். பிரதாபம் மிக்க அரக்கர் பெருமான் உரிய காலத்தில் எழுந்து மாலைகளும் ஆடைகளும் உடலில் சரிபவனாய் வைதேகியை மனதில் நினைத்தான். கொழுப்பு மிகுந்த அவன் அவளிடம் காமத்தால் தூண்டப்பட்டவனாய் காம வேதனையை மனதில் அடக்கிக் கொள்ள முடியாமல் இருந்தான். எல்லா ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு அவன் ஒப்பற்ற அழகு வாய்ந்ததும் எல்லா புஷ்பங்களும் பழங்களும் நிறைந்த பலவிதமான மரங்களுடன் கூடியதும் பலவகைப்பட்ட பூக்களுடன் விளங்குவதும் தடாகங்களுடன் கூடியதும் கொழுத்த பறவைகளால் எப்பொழுதும் பேரழகுடன் விளங்குவதும்
கண்ணிற்கும் மனதிற்கும் களிப்பூட்டும் பலவித விளையாட்டு மான்களுடன் கூடியதும் பலவகை மிருக கூட்டங்கள் நிறைந்ததும் தாமே உதிர்ந்த பழங்களை ஆங்காங்குடைய மரங்கள் செறிந்ததுமான அசோக வனத்தினுள் மணிகள் பதித்த பொன் தோரணங்களை உடைய சாலைகளை பார்த்து கொண்டே புகுந்தான். தேவேந்திரனை தேவஸ்திரீகள் கந்தர்வ ஸ்திரீகளும் தொடர்ந்து செல்வது போல் ராவணனை நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் தொடர்ந்து சென்றனர். சில ஸ்திரீகள் பொன் தீவட்டி பிடித்து சென்றார்கள். சிலர் சாமரங்களையும் சிலர் பனை ஓலை விசிறிகளையும் கையிலேந்தி சென்றார்கள். பொற்கலசங்களில் நீருடன் சிலர் முன் சென்றார்கள். சிலர் வளைந்த முனைகளுடைய பட்டா கத்திகளையும் சிலர் விரிப்பு கம்பளிகளையும் எடுத்துக்கொண்டு பின் சென்றார்கள். அழகிய பெண்ணொருத்தி மது நிறைந்த இரத்தின பாத்திரத்தை வலது கையில் ஏந்தி சென்றாள். மற்றொருத்தி தங்கப்பிடி போட்டதும் ராஜஹம்சம் போல் வெள்ளையானதும் பூரண சந்திரனைப் போல் பிரகாசிப்பதுமான குடையை பின்பக்கம் பிடித்து கொண்டு சென்றாள். தூக்கத்தால் கலங்கிய கண்களுடன் ராவணனுடைய உத்தம பத்தினிகள் மேகத்தை மின்னல் கொடிகள் சூழ்ந்தாற்போல் வீர கணவனாகிய அவன் பின் சென்றார்கள். மாலைகளையும் தோல் வளைகளையும் மாற்றி அணிந்தவர்களாகவும் பூச்சழிந்தவர்களாகவும் கூந்தல் நுனிய வீழ்ந்தவர்களாகவும் முகத்தில் வியர்வை தோன்றுபவர்களாகவும் கள்ளின் மிகுதியாலும் தூக்கத்தாலும் நடை தடுமாறுபவர்களாகவும் வியர்வையினால் மேனில் உள்ள பூக்கள் வாடியவர்களாகவும் தலையில் அணிந்த புஷ்பங்கள் களைந்தவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். சீதையை காணச் செல்லும் அரக்கர் பெருமானை மயக்கும் கண்களுடைய ஸ்திரீகளும் பிரியமான மனைவிகளும் மரியாதையாலும் காமத்தாலும் தொடர்ந்து சென்றார்கள். காமத்தால் மெய் மறந்தவனும் மதியீனனும் சீதையிடம் பற்று கொண்டவனும் அந்த ஸ்திரீகளின் நாயகனும் மகாபலசாலியுமான அவன் மத வெறி தோன்றும்படியான நடையுடையவனாய் காணப்பட்டான். வாயுகுமாரரான அவ்வானரர் அவ்வுத்தம ஸ்திரீகளின் அறையில் அணிந்த சலங்கைகளின் ஒளியையும் கால் சிலம்புகளின் ஒளியையும் கேட்டார். நிகரற்ற செயல்களைச் செய்தவனும் நினைத்தற்கரிய வலிமையும் ஆண்மையும் உடையவனும் வாயிலை நெருங்கியவனுமான அந்த ராவணனை ஹனுமார் கண்டார். வாசனை எண்ணெயினால் நனைந்தவைகளும் கையிலேந்தி முன்னே கொண்டு போகப்பட்டவைகளுமான பல தீவட்டிகளால் நாற்புறமும் பிரகாசிக்க செய்யப்பட்டவனும் காமமும் கர்வமும் கொழுப்பும் நிறைந்தவனும் வக்ரமானதும் சிவந்ததுமான பெரிய கண்களை உடையவனும் வில்லில்லாமல் நேரில் வந்த காமதேவனைப் போன்றவனும் கடைந்த அமுதத்தின் நுரை போன்று மாசற்ற உத்தமமான மேல் வஸ்திரம் நழுவி தோல் வளையில் மாட்டிக்கொண்டதை ஒய்யாரமாய் இழுத்து கொள்பவனுமான ராவணனை ஹனுமார் கண்டார். இவ்வாறு சமீபத்தில் வந்த அவனை தழைகள் அடர்ந்த ஒரு கிளையில் இலைகளுக்கும் பூக்களுக்கும் நடுவில் ஒளிந்து கொண்டிருந்த ஹனுமார் உற்று நோக்கத் தொடங்கினார். அப்படி நோக்குகையில் வானர சிரேஷ்டர் இளமை பொலிவும் அழகும் நிறைந்தவர்களான ராவணனுடைய ஸ்திரீகளை கண்டார். புகழ்பெற்ற அரசனாகிய ராவணன் அவ்வழகிகளால் சூழப்பெற்றவனாய் மிருகங்களும் பறவைகளும் நிறைந்த உத்தியானவனத்துக்குள் புகுந்தான். விச்சிரவசு மகரிஷியின் புத்திரனும் வலிமை மிக்கவனும் காமவெறி கொண்டவனும் விசித்திரமான ஆபரணங்கள் அணிந்தவனும் ஆணி போல் நிமிர்ந்த காதுகளை உடையவனும் நட்சத்திரங்களால் சூழப்பெற்ற சந்திரனைப் போல் சிறந்த பெண்மணிகளால் சூழப்பெற்றவனும் ஆகிய அந்த அரக்கர் கோமான் ஹனுமாரால் காணப்பட்டார். மகா தேஜஸ்வியும் வானர சிரேஷ்டருமான ஹனுமார் ஒளிவீசும் அவனைக் கண்டு நகரத்தின் நடுவில் சிறந்த மாளிகையில் முன்பு உறங்கிக் கொண்டிருந்த பெருந்தோழன் இவனே, இவன் ராவணன் தான் என்று நினைத்து சற்று கீழே இறங்கினார். ஹனுமான் உக்கிரமான தேஜஸ் உடையவராயினும் ராவணனுடைய பேரொளியில் குன்றியவராய் தன்னை இலை செறிவுக்குள் நன்றாக மறைத்தும் கொண்டார். கருங்குழல் படைத்தவளும் கரிய கண் படைத்தவளும் அழகிய இடுப்புள்ளவளும் நெருங்கிய நகில்களை உடையவளுமான சீதையை காண விரும்பி ராவணன் நெருங்கினான்.
இங்கனம் 18வது சர்க்கம் முற்றும். ஓம் ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கம். தலைமேல் கைகூப்பிக் கொண்டு கைகேயியை மகிழ்விக்கும் பரதர் சத்திய பராக்கிரமம் படைத்தவரும் மூத்தவருமான ஸ்ரீராமரிடம் பின்வருமாறு கூறினார். என் தாய் பூஜிக்கப்பட்டாள். எனக்கு இந்த அரசு கொடுக்கப்பட்டது. நீங்கள் எனக்கு எப்படி கொடுத்தீர்களோ அப்படியே அதை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கிறேன். தனியே பாரம் தாங்கவல்ல ஒரு காளையால் ஒப்புவிக்கப்பட்ட பாரத்தை ஒரு இளங்கன்று எப்படி தாங்காதோ அப்படி நான் பெரிய பாரத்தை தாங்க வல்லவன் அல்லேன். இந்த அரசாட்சிக்கு ஏற்பட்டுள்ள குறை பெரிய வெள்ளத்தால் இடிந்து கரைந்து எவராலும் கட்டுதற்கரியதாயிருக்கும் கரை போன்றிருப்பதாய் நான் கருதுகிறேன். ஸ்ரீராமா, சத்துருக்களை அடக்குபவரே, குதிரையின் நடையை கழுதையும் ஹம்சத்தின் நடையை காகமும் எப்படி பின்பற்ற இயலாதோ அப்படியே நானும் உங்களுடைய சீரிய நடையை பின்பற்ற சக்தியில்லாதவன். ஒரு மரம் வீட்டினுள் வைக்கப்பட்டு பெரிதாயும் நீண்ட கிளைகளையும் கப்புகளையும் உடையதாயும் வளர்ந்து மேலே பரவ முடியாமல் புஷ்பித்தும் பழங்களை காட்டாமல் பட்டு போகுமேயானால் எதற்காக அது வளர்க்கப்பட்டதோ அந்த பயனை ஒருவன் அனுபவிக்காமற் போவான். பெருந்தோள் படைத்தவரே, மக்களை ஆள்பவரே, நீங்கள் அன்பு பூண்ட அடிமைகளாகிய எங்களை பரிபாலிக்காவிட்டால் இந்த உவமை உங்களிடத்தில் பொருந்தும் என்பதை உணரத்தகும். இப்பொழுதே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நடுப்பகல் சூரியனைப் போல் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் உங்களை உலகம் முழுதும் கண்குளிர பார்க்கட்டும். ஸ்ரீராகவா, பல வாத்தியங்களின் இசையும் மேகலை சிலம்பு முதலியவற்றின் ஒலியும் கலந்த இனிய கீதங்களின் சப்தத்தால் நீங்கள் நாள்தோறும் துயிலெழ வேண்டும். காலச்சக்கரம் எதுவரை சுழல்கிறதோ அவ்வளவு காலம் பூமண்டலம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக நீங்கள் விளங்க வேண்டும். பகையை வென்ற ஸ்ரீராமர் பரதன் கூறியதைக் கேட்டு அங்கனமே ஆகுக என்று மறுமொழி பகர்ந்து அழகிய ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு சத்ருக்னன் கட்டளைப்படி சுகமாகவும் சீக்கிரமாகவும் தொழில் புரியும் திறமை வாய்ந்த நாவிதர்கள் ஸ்ரீராமருக்கு ஷவரம் செய்தார்கள். முதலில் பரதனும் லக்ஷ்மணனும் வானர வேந்தனான சுக்ரீவனும் அரக்கர் மன்னனான விபீஷணனும் ஸ்நானம் செய்தபின் ஸ்ரீராமர் சிக்கு நீக்கிய சடையுடையவராய் ஸ்நானம் செய்து சிறப்பான ஆடை அணிந்து அழகிய மாலைகளுடனும் சந்தன பூச்சுடனும் பிரகாசிக்கலானார். வீரியவானும் ஸ்ரீமானும் இஷ்வாகுகுல நந்தனுமான ஸ்ரீமானுமான சத்ருக்னன் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அலங்காரம் செய்தார். உத்தமிகளான தசரத பத்னிகள் எல்லோரும் தாங்களே சீதைக்கு மனதை கவரும் வகையில் அலங்காரம் செய்தார்கள். பிறகு புத்திரனிடம் பேரன்புள்ள கௌசல்யை மகிழ்வுடன் வானர பத்னிகள் அனைவருக்கும் அலங்காரம் செய்வதில் ஈடுபட்டாள். சத்ருக்னனால் ஏவப்பட்டு சுமந்திரர் என்ற சாரதி எல்லா பகுதிகளிலும் அழகிய ஒரு தேரை தயாரித்து கொணர்ந்து நிறுத்தினார். பெருந்தோள் படைத்தவரும் சத்திய பராக்கிரமருமான ஸ்ரீராமர் சூரிய மண்டலம் போல் பிரகாசிக்கும் திவ்யமான சிறந்த தேர் வந்ததைக் கண்டு அதில் ஏறிக்கொண்டார். ஸ்நானம் செய்து திவ்யமான ஆடைகளும் குண்டலங்களும் அணிந்து இந்திரனைப் போல் பிரகாசித்த சுக்ரீவரும் ஹனுமாரும் புறப்பட்டார்கள். குண்டலங்கள் முதலிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப் பெற்று நகரத்தை காண ஆவலுடன் இருந்த சுக்ரீவ பத்னிகள் சீதையுடன் புறப்பட்டார்கள். அயோத்தியில் தசரதருடைய மந்திரிகள்
புரோகிதராகிய வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களைப் பற்றி யோசித்து ஏற்பாடு செய்தார்கள். அசோகர், விஜயர், சுமந்திரர் ஆகியோர் கூடி ஸ்ரீராமரின் அபிவிருத்திக்காகவும் நகரத்தின் செழிப்பிற்காகவும் செய்ய வேண்டியவைகளைப் பற்றி யோசனை கூறினார்கள். வெற்றியுடன் விளங்கும் மகாத்மாவான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தில் மங்களபூர்வமாக எது எது கிரமமாய் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்றிவ்வாறு அம்மந்திரிமார்கள் அனைவரும் புரோகிதரிடம் கூறிவிட்டு ஸ்ரீராமரை தரிசிக்க ஆவல் கொண்டு நகரத்தினின்று விரைவாக புறப்பட்டார்கள். குதிரைகள் பூட்டப் பெற்ற தேரில் 1000 கண் படைத்த தேவேந்திரனைப் போல் மாசற்ற ஸ்ரீராமர் ஏறிக்கொண்டு உத்தமமான நகரை நோக்கி புறப்பட்டார். பரதர் கடிவாளங்களை பிடித்துக் கொண்டார். சத்ருக்னர் குடைபிடித்தார். லக்ஷ்மணர் தலைக்கு மேல் விசிறியால் வீசினார். அரக்கர் வேந்தராகிய விபீஷணர் முன் நின்று கொண்டு சந்திரனைப் போன்ற மற்றொரு வெண் சாமரத்தை வீசினார். அப்பொழுது ஆகாயத்தில் ரிஷி கணங்களும் மருத்துக்களுடன் கூடிய தேவர்களும் ஸ்ரீராமருடைய புகழை பாடும் இந்நொலி கேட்டது. பிறகு மகா தேஜஸ்வியான வானர வேந்தன் சுக்ரீவன் சத்ருஞ்சயம் என பெயர் பெற்று மலை போலிருந்த ஒரு யானை மேல் ஏறிக்கொண்டான். வானரர்கள் மானிட உருக்கொண்டு எல்லா ஆபரணங்களும் அணிந்து 9000 யானைகளின் மேலேறிக்கொண்டு செல்லலானார்கள். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சங்கு, பேரி, துந்துபி முதலிய வாத்தியங்கள் ஒலிக்க அரண்மனைகள் நிறைந்த நகரை நோக்கிச் சென்றார். பிரகாசிக்கும் திருமேனியுடன் பரிவாரங்கள் சூழ தேரில் வந்து கொண்டிருந்த அதிரதரான ஸ்ரீராமரை எல்லோரும் கண்டு களித்தார்கள். சகோதரர்களால் சூழப்பெற்ற மகாத்மாவாகிய ஸ்ரீராமரை ஜய விஜயீபவ, வெற்றியுடன் விளங்குவீராக என்று வாழ்த்திவிட்டு அவரால் பிரதிமரியாதை செய்யப்பட்டு அவர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். மந்திரிகளாலும் பிராமணர்களாலும் குடிமக்களாலும் சூழப்பெற்ற ஸ்ரீராமர் நட்சத்திரங்களுடன் கூடிய சந்திரனைப் போல் அழகுடன் விளங்கினார். தூர்யம், தாளம், ஸ்வஸ்திகம் முதலிய வாத்தியங்களை வாசிப்பவர்கள் முன் செல்லவும் மகிழ்ச்சி பொங்க மங்களம் பாடுபவர்கள் சூழ்ந்து வரவும் அவர் சென்றார். மஞ்சள் மங்களாட்சதையும் மோதகங்களும் கையிலேந்தியவர்களும் பசுக்களும் கன்னிப் பெண்களும் பிராமணர்களும் ஸ்ரீராமருக்கு முன்னே சென்றார்கள். சுக்ரீவனுடைய நட்பை பற்றியும் வாயுகுமாரனுடைய பிரபாவத்தைப் பற்றியும் வானரர்களின் அருஞ்செயல்களைப் பற்றியும் அரக்கர்களின் பலத்தை பற்றியும் விபீஷணருடன் கூடியதைப் பற்றியும் ஸ்ரீராமர் மந்திரிகளிடம் கூறினார். அதைக் கேட்டு அயோத்தியாபுரவாசிகள் ஆச்சரியமடைந்தனர். தேஜஸ்வியான ஸ்ரீராமர் இதை கூறிவிட்டு வானரர்கள் புடைசூழ மகிழ்ச்சியுடன் கூடிய மக்கள் நிறைந்த அயோத்தியில் புகுந்தார். அப்பொழுது பட்டணத்து மக்கள் வீடுதோறும் கொடிகளை உயர்த்தினார்கள். பின்னர் ஸ்ரீராமர் இஷ்வாகு குலத்தின் பரம்பரையாய் வசித்து வந்த தமது தந்தையின் அழகிய அரண்மனையை அடைந்தார். சக்கரவர்த்தி திருமகனாகிய ஸ்ரீராமர் மகாத்மாவாகிய தந்தையின் அரண்மனையை அடைந்து அதனுள் சென்று கௌசல்யைக்கும் சுமித்திரைக்கும் கைகேயிக்கும் அபிவாதனம் செய்துவிட்டு தர்மிஷ்டர்களில் சிறந்த பரதனை பார்த்து ஆழ்ந்த கருத்துடைய இனிய சொற்கொண்டு பின்வருமாறு கூறினார். அசோக வனத்துடன் கூடியதும் முத்துக்களாலும் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப் பெற்று விசாலமாய் சிறந்து விளங்கும் என் மாளிகையை சுக்ரீவருக்கு கொடு. சத்திய பராக்கிரமனான பரதன் அவ்வார்த்தையை கேட்டதும் சுக்ரீவரை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் அம்மாளிகையில் சேர்ப்பித்தார். சத்ருக்னரால் கட்டளையிடப்பட்ட ஆட்கள் எண்ணெய் நிறைந்த தீபங்களையும் கட்டில்களையும் விரிப்புகளையும் விரைவில் அங்கு கொணர்ந்து சேர்த்தனர். மகா தேஜஸ்வியான பரதர் சுக்ரீவரை பார்த்து ஸ்ரீராமருடைய அபிஷேகத்திற்கு தீர்த்தங்கள் கொண்டுவர தூதர்களுக்கு உத்தரவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார். சுக்ரீவர் உடனே
எல்லா ரத்தினங்களும் இழைக்கப்பெற்ற பொற்குடங்கள் 4 வானர சிரேஷ்டர்கள் 4 கொடுத்தார். வானரர்களே, 4 சமுத்திரங்களின் தீர்த்தங்கள் நிறைந்த குடங்களுடன் விடியற்காலையில் காத்திருக்கும் வண்ணம் செய்யுங்கள் என்றிவ்வாறு கட்டளையிடப்பட்டவர்களும் யானைகளைப் போல் பெரியவர்களும் கருடனைப் போல் வேகவான்களுமான வானரர்கள் விரைவில் ஆகாயத்தில் கிளம்பினார்கள். ஜாம்பவானும் ஹனுமாரும் வேகதர்சி என்ற வானரனும் ரிஷபனும் தீர்த்தம் நிறைந்த குடங்களை கொணர்ந்தார்கள். குடங்களில் 500 நதிகளின் தீர்த்தங்களையும் கொணர்ந்தார்கள். பலசாலியான ஜாம்பவான் கிழக்கு சமுத்திரத்தின் ஜலம் நிறைந்த ரத்தினமிழைத்த குடத்தை கொணர்ந்தார். ரிஷபர் தெற்கு சமுத்திரத்திலிருந்து சிகப்பு சந்தன மரக் கொம்புகளால் மூடப்பட்ட பொற்குடத்தில் தீர்த்தத்தை விரைவாய் கொணர்ந்தார். வாயுவேகம் பெற்ற கவயன் என்ற வானரர் மேற்கு சமுத்திரத்தினின்றும் பெரிய ரத்தின குடத்தில் குளிர்ந்த தீர்த்தத்தை கொணர்ந்தார். தர்மாத்மாவும் கருடனையும் வாயுவையும் போல வேகம் படைத்தவருமான ஹனுமர் வடக்கு சமுத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை சீக்கிரமாக கொணர்ந்தார். வானர சிரேஷ்டர்களால் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கென தீர்த்தம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதை மந்திரிகளுடன் கூடிய சத்ருக்னர் பார்த்து புரோகித சிரேஷ்டருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்தார். பிறகு ஆர்வமிக்க பெரியவரான வசிஷ்ட பகவான் பிராமணர்களுடன் கூடி ஸ்ரீராமரை சீதா தேவியுடன் ரத்னமயமான சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காச்சியபர், காத்யாயனர், சூயக்ஞர், கௌதமர், விஜயர் ஆகியோர் அஷ்ட வசுக்கள் 1000 கண் படைத்த இந்திரனுக்கு எப்படி அபிஷேகம் செய்தார்களோ அப்படி தெளிந்ததும் நறுமணமுள்ளதுமான தீர்த்தத்தால் புருஷோத்தமருக்கு அபிஷேகம் செய்வித்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சி பொங்க முதலில் ருத்விக்குகளைக் கொண்டும் பிராமணர்களைக் கொண்டும் பிறகு கன்னி பெண்களைக் கொண்டும் மந்திரிமார்களைக் கொண்டும் வியாபாரிகள் போர்வீரர்கள் ஆகியோரைக் கொண்டும் தேவதைகளும் 4 லோகபாலர்களும் எல்லா தேவர்களும் கூட்டமாக வான வெளியில் பார்த்து கொண்டிருக்கையில் தெய்வீகமான எல்லா மூலிகைகளின் ரசமும் கலந்த ஜலத்தால் அபிஷேகம் செய்வித்தனர். சத்ருக்னர் அழகிய வெண் குடையை அவருக்கு பிடித்தார். வானரவேந்தனாகிய சுக்ரீவர் வெண் சாமரம் வீசினார். அரக்கர்கோனாகிய விபீஷணர் நிலவு போன்ற மற்றொரு சாமரத்தை வீசினார். இந்திரனால் ஏவப்பட்ட வாயு பகவான் பொன்மயமான 100 தாமரைகளால் ஆன ஒளிமிகுந்த மாலையை ஸ்ரீராகவருக்கு அளித்தார். எல்லா ரத்தினங்களும் இழைத்து நடுநாயகமான சிறந்ததொரு ரத்னத்துடன் கூடிய ஒரு முத்து மாலையையும் புருஷோத்தமருக்கு இந்திரனால் அனுப்பப்பட்ட அவர் அளித்தார். போற்றுதற்குரியவரும் அறிவிற் சிறந்தவருமான ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக காலமாகிய அப்பொழுது தேவர்களும் கந்தர்வர்களும் பாடினர். அப்சர ஸ்திரீ கணங்கள் ஆடினர். ஸ்ரீராகவருடைய அந்த உற்சவ காலத்தில் பூமி பயிரால் செழித்தும் மரங்கள் பழங்களால் செறிந்தும் புஷ்பங்கள் நறுமணத்தால் சிறந்தும் விளங்கின. புருஷோத்தமர் 1,00,000 குதிரைகளையும் கன்றுகளுடன் கூடிய பசுக்களையும் 100 விருஷபங்களையும் முதலில் பிராமணர்களுக்கு தானம் செய்தார். பிராமணர்களுக்கு மேலும் 30 கோடி பொன்னும் சிறந்த பல ஆபரணங்களும் வஸ்திரங்களும் தானம் செய்தார். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் சுக்ரீவருக்கு சூரிய பிரகாசம் பொருந்திய ரத்தினங்கள் இழைக்கப்பெற்ற திவ்யமான தங்கஹாரத்தை அளித்தார். மனமகிழ்ந்த அவர் வைடூரியமும் ரத்தனமும் பதிக்கப்பெற்று வைரப் பதக்கத்துடன் விளங்கிய 2 தோள் வளைகளை வாலி புத்திரனாகிய அங்கதனுக்கு அளித்தார். ஸ்ரீராமர் சிறந்த ரத்தினங்கள் இழைக்கப்பெற்று நிலவொளி போல் பிரகாசிக்கும் ஒப்புயர்வற்ற முத்துமாலையொன்றை சீதைக்கு கொடுத்தார். சீதை அன்புடன் கடாட்சித்து ஹனுமாருக்கு வெண்மையான 2 திவ்ய வஸ்திரங்களையும் சிறந்த ஆபரணங்களையும் அளித்தாள்.
ஜனகநந்தினி தனது கழுத்திலிருந்து ஒரு ஹாரத்தையும் கழற்றி வைத்துக்கொண்டு வானரர்கள் எல்லோரையும் பார்த்துவிட்டு தன் நாயகரையும் அடிக்கடி பார்த்தாள். இங்கிதமறியும் அவர் ஜானகியை பார்த்து பின்வருமாறு கூறினார். சௌபாக்கியவதியான சுந்தரி, சக்தியும் விடாமுயற்சியும் புகழும் சாமர்த்தியமும் அடக்கமும் நன்னடத்தையும் ஆண்மையும் பராக்கிரமமும் புத்தியும் ஆகிய இவை எல்லாம் யாரிடம் இருக்கிறதோ, யாரிடம் நீ சந்தோஷமடைகின்றாயோ அவருக்கு இந்த ஹாரத்தை நீ கொடுக்கலாம். கரிய கண் படைத்த அவள் அந்த ஹாரத்தை வாயுகுமாரருக்கு கொடுத்தாள். வானர சிரேஷ்டராகிய ஹனுமார் நிலவு போல் வெண்மையான அந்த ஹாரத்தினால் வெள்ளிய மேகம் சூழ்ந்த மலை போல் பிரகாசித்தார். எதிரிகளை சம்ஹரித்த பூமண்டலாதிபதியான ஸ்ரீராமர் பிறகு எல்லோரையும் கடாட்சித்து விரும்பத்தக்க பரிசுகளை துவிதன் மைந்தன் என்ற இருவருக்கும் அளித்தார். வானர பெரியோர்கள் அனைவரும் மற்றும் வானர தலைவர்கள் எவர்களோ அவர்களும் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அவரவருக்கேற்றபடி கௌரவிக்கப்பட்டார்கள். விபீஷணரும் சுக்ரீவரும் ஹனுமாரும் ஜாம்பவானும் மற்றுமுள்ள வானர சிரேஷ்டர்கள் எல்லோருமே விரும்பத்தக்கனவும் ஏராளமானவையுமான எல்லா ரத்தினங்களாலும் எதையும் குறைவின்றி முடிக்கும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு உள்ளம் பூரித்தவர்களாய் அவரவர் இருப்பிடமேகினர். வானர சிரேஷ்டர்கள் எல்லோரும் மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியை நமஸ்கரித்து விடைபெற்று கொண்டு கிஷ்கிந்தைக்கு போய் சேர்ந்தார்கள். ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை பார்த்துவிட்டு வானர வேந்தரான சுக்ரீவரும் ஸ்ரீராமரால் கௌரவிக்கப்பட்டு கிஷ்கிந்தையின் தலைநகரை அடைந்தார். தர்மாத்மாவும் பெரும் புகழ் படைத்தவருமான விபீஷண மன்னரும் இஷ்வாகு குலச் செல்வமாகிய ரங்கநாத விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு அரக்க சிரேஷ்டர்களுடன் இலங்கைக்கு புறப்பட்டார். சத்துருக்களை ஒழித்து பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீராமர் நாடு முழுவதையும் நன்றாக அடக்கி உதார குணத்துடன் மிகவும் சந்தோஷமுடையவராய் ஆளலானார். தர்ம வத்சலரான ஸ்ரீராமர் தர்மம் தெரிந்த லக்ஷ்மணரை நோக்கி பின்வருமாறு கூறினார். தர்மம் தெரிந்தவனே, முன்னோர்களான சக்கரவர்த்திகளால் வல்லமையுடன் பரிபாலனம் செய்யப்பெற்ற இந்த பூமியை என்னுடன் கூடி நீ ஆள வேண்டும். பிதர்களால் தாங்கப்பட்ட பாரம் எதுவோ அதை எனக்கு சமமாக இளவரசராயிருந்து தாங்குவாயாக. லக்ஷ்மணர் பலவகையாக பலமுறை இனி சொற்களால் வேண்டிக் கொள்ளப்பட்டும் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மகாத்மாவாகிய பரதரை இளவரசராக அபிஷேகம் செய்வித்தார். சக்கரவர்த்திகளில் சிறந்த அவர் பௌண்டரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் முதலியவற்றாலும் வேறு பலவித யாகங்களாலும் பல தடவை தேவதைகளை ஆராதித்தார். ஸ்ரீராமர் 10,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து சிறந்த குதிரைகளையும் ஏராளமான தட்சிணைகளையும் கொண்ட 100 அஸ்வமேத யாகங்களைச் செய்தார். முழங்கால் வரை நீண்ட கைகளும் பெருந்தோள்களும் படைத்து பிரதாபசாலியாய் விளங்கிய ஸ்ரீராமர் லக்ஷ்மணரால் சேவிக்க பெற்றவராய் பூமியை ஆண்டார். தர்மாத்மாவான ராகவர் ஒப்புயர்வற்ற ராஜ்யத்தை நண்பர்கள், பங்காளிகள், உறவினர்கள் ஆகியோருடன் கூடி அனுபவித்துக் கொண்டு பலவிதமான யாகங்களால் தேவர்களை ஆராதித்தார். ஸ்ரீராமர் அரசாளுகையில் விதவைகளின் புலம்புதல் இல்லை, கொடிய பிராணிகளின் பயமில்லை, நோயின் பயமும் இல்லை. உலகம் திருடர்கள் அற்றதாயிருந்தது. கெடுதி ஒருவனையும் தொடவில்லை. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு உத்தர கிரியைகளை செய்யவில்லை. எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் தர்மத்தில் பற்றுடையவராயிருந்தனர். ஸ்ரீராமரை பார்த்து பின்பற்றியவர்களாய்
ஒருவரை ஒருவர் துன்புறுத்தாமல் இருந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் மக்கள் பல புத்திரர்களைப் பெற்று நோயற்றவர்களாய் கவலையற்றவர்களாய் பல்லாண்டு வாழ்ந்தனர். ஸ்ரீராமர் அரசாளுகையில் ராமன் 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 என்ற பேச்சு மக்களிடை எப்பொழுதும் நிகழ்ந்தது. உலகம் ராமமயமாக ஆயிற்று. மரங்கள் என்றும் பூக்களை உடையவைகளாயும் எப்பொழுதும் பழங்களை உடையவைகளாயும் பரவிய கிளைகளை உடையவைகளாயும் இருந்தன. மேகம் உரிய காலத்தில் மழை பொழிந்தது. காற்று சுகமாக வீசிற்று. பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் பேராசை அற்றவர்களாய் அவரவர் கருமங்களில் திருப்தி அடைந்தவர்களாய் அவரவர் தொழில்களில் ஈடுபட்டவர்களாயிருந்தனர். ஸ்ரீராமர் ஆளுகையில் நாட்டு மக்கள் தருமத்தில் பற்றுள்ளவர்களாய் இருந்தனர். பொய் பேசாதவர்களாயிருந்தனர். எல்லோரும் அவரவர்க்குரிய லட்சணங்கள் பொருந்தியவர்களாகவும் எல்லோரும் தர்மத்தில் ஊக்கம் உள்ளவர்களாயும் இருந்தனர். ஸ்ரீமானான ஸ்ரீராமர் சகோதரர்களுடன் கூடி 11,000 வருஷங்கள் அரசாண்டார். முற்காலத்தில் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்டதும் பொருளையும் புகழையும் ஆயுளையும் அளிக்க வல்லதும் அரசர்க்கு வெற்றியை அளிக்க வல்லதுமான இந்த ஆதி ரிஷி காவியத்தை உலகில் எந்த மனிதன் படிக்கிறானோ கேட்கிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். இவ்வுலகில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை கேட்கும் மனிதன் புத்திரனை விரும்பினால் புத்திரனையும் பொருளை விரும்பினால் பொருளையும் அடைவான். அரசன் பூமியை ஜெயிப்பான். சத்துருக்களை அடக்குவான். ஸ்திரீகள் ஸ்ரீராமரால் அன்னை கௌசல்யை போலும் லக்ஷ்மணரால் சுமித்திரை போலும் பரதனால் கைகேயி போலும் நீண்ட ஆயுள் படைத்த புத்திரர்களை உடையவர்கள் ஆவார்கள். மாசற்ற செயல் படைத்த ஸ்ரீராமருடைய விஜயத்தை பற்றிய இந்த இராமாயணத்தை முழுவதும் கேட்டு ஒருவன் தீர்க்காயுளை அடைவான். எவன் வால்மீகியால் இயற்றப்பட்ட இந்த புராதனமான காவியத்தை சிரத்தையுடன் கேட்கிறானோ அவன் கோபத்தை வென்றவனாகவும் கஷ்டங்களை தாண்டி செல்பவனாகவும் ஆவான். தூரதேச யாத்திரையின் முடிவில் உறவினருடன் சேர்க்கையை அடைவான். ஸ்ரீராகவரிடமிருந்து வேண்டும் வரங்களையெல்லாம் இங்கு அடைவான். சிரத்தையுடன் இராமாயணத்தை கேட்பவர்களிடம் எல்லா தேவர்களும் பிரீதி அடைகிறார்கள். எவர் வீட்டில் அடக்குவாரற்றவரின் இடையூறுகள் இருக்கின்றனவோ அவைகள் ஒழிகின்றன. இராமாயணத்தை கேட்டால் அரசன் பூமியை ஜெயிப்பான். பிரயாணம் செய்பவன் சேமமாய்ச் செல்வான். புத்திரர்களை பெறும் வயதுள்ள ஸ்ரீகள் ஒப்புயர்வற்ற புத்திரர்களை பெறுவார்கள். புராதனமான இந்த இதிகாசத்தை பூஜை செய்து படிப்பவன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுபடுவான். நீண்ட ஆயுளையும் அடைவான். இது சத்திரியர்களால் தலைவணங்கி பிராமணரிடமிருந்து கேட்கத்தக்கது. செல்வம் உண்டாகும், புத்திரப்பேருண்டாகும், இதில் ஐயமில்லை. விஷ்ணுவும் ஹரியும் நாராயணரும் சனாதனமான பிரபுவும் ஆதிதேவரும் மகாபாகுவான ஸ்ரீராமரே ஆவார். அவர் இந்த இராமாயணம் முழுவதையும் எப்பொழுதும் கேட்கிறவனுக்கும் தொடர்ந்து படிப்பவனுக்கும் அருள் புரிகிறார். பெரும் பொருளடங்கிய இப்புண்ணியமான காவியத்தை கேட்டு ஒருவன் இவ்வுலகில் குடும்ப விருத்தியையும் தனதானிய விருத்தியையும் சிறந்த மனைவிமாரையும் உத்தம சுகத்தையும் எல்லா எண்ணங்களின் சித்தியையும் அடைவான். குறைவற்ற செல்வத்தை விரும்பும் நல்லோர்களால் இவ்வாக்கியானம் நியமத்துடன் கேட்கத்தக்கது. இது ஆரோக்கியத்தையும் புகழையும் சகோதர ஒற்றுமையையும் நல்ல புத்தியையும் சுகத்தையும் வீரியத்தையும் அளிக்க வல்லது. இவ்வாறு முன் நடந்த சரித்திரமாகிய இதை
நம்பிக்கையுடன் ஒருவருக்கொருவர் சொல்லுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். விஷ்ணுவின் பலம் உலகில் வளரட்டும். தேவர்கள் எல்லோரும் இதை அறிவதாலும் கேட்பதாலும் திருப்தி அடைகிறார்கள். இராமாயணத்தை கேட்பதால் பிதர்களும் அவ்வாறு திருப்தி அடைகிறார்கள். ரிஷியினால் இயற்றப்பட்ட இந்த ராம சரித்திர சம்ஹிதையை இவ்வுலகில் எந்த மனிதர்கள் பக்தியுடன் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் வாசம் ஏற்படும். இங்கனம் வால்மீகி மகரிஷியால் இயற்றப்பட்ட ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 131வது சர்க்கம் முற்றும். சுபம். ஓம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். ஓம் ஓம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம். பாராயணத்தை முடிக்கும் முறை. ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். அரசர்கள் பூமியை நியாயமான வழியில் பரிபாலிக்கட்டும். பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும். உலகிலுள்ள பிராணிகள் எல்லாம் சுகமாக வாழட்டும். காலத்தில் மழை பெய்யட்டும். பூமி பயிர்களுடன் விளங்கட்டும். இந்த தேசம் துன்பமில்லாமல் இருக்கட்டும். பிராமணர்கள் பயமில்லாமல் இருக்கட்டும். புத்திரன் இல்லாதவர்கள் புத்திரர்களை அடைந்தவர்கள் ஆகட்டும். புத்திரர்களை உடையவர்கள் பேரன்மார்களை அடையட்டும். தனம் இல்லாதவர்கள் தனம் உடையவர்களாக ஆகட்டும். 100 வருஷம் வாழட்டும். 100 கோடி விஸ்தாரமுள்ள ரகுநாதனுடைய சரித்திரத்தில் ஒவ்வொரு அக்ஷரத்தை சொன்னாலும் மகா பாதகங்களை நாசம் செய்யும். பக்தியுடன் எவன் இராமாயணத்தில் ஒரு பாதத்தையோ ஒரு பதத்தையோ கேட்கிறானோ அவன் பிரம்மாவின் ஸ்தானத்தை அடைகிறான். எப்பொழுதும் பிரம்மாவால் மரியாதை செய்யப்படுகிறான். கோசல நாட்டரசனும் போற்றுதற்குரிய குணங்கள் படைத்தவனும் சார்வ பௌமனுமான சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களம். வேத வேதாந்தங்களால் உணர்தற்குரியவனும் மேக வண்ணனும் புருஷர்களும் மோகிக்கும் வடிவழகு உடையவனும் புகழ் படைத்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். விஸ்வாமித்திரருடைய உள்ளத்தில் விளங்குபவனும் மிதிலை அரசனுடைய புண்ணியத்தின் பயனாய் விளங்குபவனும் சார்ந்த மூர்த்தியுமாகிய அவனுக்கு மங்களம். எப்பொழுதும் பிதாவிடம் பக்தியுடையவனும் சகோதரர்களுடனும் சீதையுடனும் கூடி உலகனைத்தையும் மகிழ்விப்பவனுமாகிய ராமபத்ரனுக்கு மங்களம். அயோத்தி வாழ்வை துறந்தவனும்
சித்திரகூட வாசத்தில் மகிழ்பவனும் எல்லா முனிவர்களாலும் சேவிக்கப் பெற்றவனும் தீரர்களில் சிறந்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். வில்லும் அம்பும் கத்தியும் தாங்கியவனும் லக்ஷ்மணனாலும் சீதையாலும் எப்பொழுதும் நன்கு பக்தியுடன் சேவை செய்ய பெற்றவனுமாகிய எனது சுவாமிக்கு மங்களம். தண்டகாரண்யத்தில் வசித்தவனும் தேவ சத்ருக்களை ஒழித்தவனும் பக்தனாகிய கழுகரசனுக்கு முக்தி அளித்தவனுமாகிய அவனுக்கு மங்களம். அன்புடன் சபரி அளித்த பழங்களையும் கிழங்குகளையும் பிரீதியுடன் ஏற்றுக்கொண்டவனும் எல்லோராலும் சுலபமாய் அடையக்கூடிய தன்மை உள்ளவனும் பரிபூர்ணமாயுள்ளவனும் சத்துவ குணம் மேலோங்கி நிற்பவனுமாகிய அவனுக்கு மங்களம். ஹனுமானால் வந்தடைய பெற்றவனும் குரங்கரசனாகிய சுக்ரீவனுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்தவனும் வாலியை வதம் செய்தவனுமாகிய அம்மகா தீரனுக்கு மங்களம் உண்டாகட்டும். ரகுவீரனும் அணை கட்டி சமுத்திரத்தை கடந்தவனும் ராட்சச ராஜனை ஜெயித்தவனும் போர் வீரனும் ஸ்ரீமானுமாகிய அவனுக்கு மங்களம். தெய்வத்தன்மை வாய்ந்த அயோத்தியா நகரை அடைந்து சீதையுடன் பட்டாபிஷேகம் செய்யப்பெற்று ராஜாதிராஜனாய் விளங்கும் ராமபத்ரனுக்கு மங்களம். நமதாச்சாரியருக்கு முன்னவர்களும் வாழ்த்து கூறுவதில் சித்தத்தை வைத்தவர்களுமான எல்லா பூர்வாச்சாரியார்களாலும் பூஜிக்கப்பட்டவர்க்கு மங்களம். தோள் வலி படைத்தவனே, ருதுக்களும் கடல்களும் துவீபங்களும் வேதங்களும் உலகங்களும் திசைகளும் உனக்கு எப்பொழுதும் மங்களங்களை அளிக்கட்டும். சரீரத்தாலோ வாக்காலோ மனத்தாலோ கருமேந்திரியங்களாலோ ஞானேந்திரியங்களாலோ இயற்கையின் இயக்கத்தாலோ எது எதை செய்கிறேனோ அது எல்லாவற்றையும் பரம புருஷனாகிய நாராயணனுக்கே என்று சமர்ப்பிக்கின்றேன். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம் ராம் ராம். ஓம் சீதாராம ஸ்தோத்திரம். மிதிலாபுரி நாயகி, ரகுகுலத்தை அலங்கரிப்பவர், விதேக மன்னர் குலத்தை அலங்கரிப்பவள். ரகுகுல தீபம், நிமிகுல தீபம், சூரிய வம்சத்துதித்தவர், சந்திர வம்சத்தில் உதித்தவள். தசரத புத்திரர், ஜனக மகாராஜன் புத்திரி, வசிஷ்டர் சொற்படி நடப்பவர், சதானந்தர் சொற்படி நடப்பவள். கௌசல்யை கர்ப்பத்தில் தோன்றியவர், யாகசாலையில் உதித்தவள். தாமரை போல் பரந்த கண் படைத்தவர், மலர்ந்த கரு நெய்தல் போன்ற கண் படைத்தவள். சந்திரகாந்த கல் போல் குளிர்ந்த முகத்தையுடையவர், சந்திர பிம்பம் போன்ற முகம் படைத்தவள். மதம் கொண்ட யானை போன்ற நடையுடையவர், மதம் கொண்ட ஹம்சத்தின் நடையை ஒத்தவள். சந்தனத்தால் குளிர்ந்த புஜங்களையுடையவர், குங்குமத்தால் குளிர்ந்த மார்பகத்தை உடையவள்.
வில்லால் அலங்கரிக்கப் பெற்ற தாமரை போன்ற கை, தாமரையால் அலங்கரிக்கப் பெற்ற கை. சரணடைந்தவர்களை காப்பவர், வணங்கியவர்க்கு அருள் புரிபவள். கரிய மேகம் போன்று அழகியவர், பொன் போன்று ஒளிர்பவள். திவ்ய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர், திவ்யமான மாலைகளாலும் வஸ்திரங்களாலும் பூஷணங்களாலும் அலங்கரிக்கப் பெற்றவள். ஒருவருக்கொருவர் இணையான வடிவழகுடையவர்கள். உலகமாகிய கிருஹத்தில் வாழும் தம்பதியர்கள். இப்படிப்பட்ட உங்களிருவரையும் நான் நமஸ்கரித்து இப்பொழுது கிருதார்த்தனாகின்றேன். ஸ்ரீராமரையும் சீதையையும் எவன் இந்த ஸ்தோத்திரத்தால் துதிக்கின்றானோ அவனுக்கு அவர்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விக்கும் புண்ணியமான செல்வங்களை அளிப்பார்கள். இவ்வாறு சிறந்ததும் புண்ணியமானதும் உடனே முக்தி அளிப்பதும் ஹனுமாரால் செய்யப்பட்டதுமான ஜானகி ராமச்சந்திர ஸ்தோத்திரத்தை எவன் காலையில் எழுந்ததும் படிக்கின்றானோ அவன் எல்லா ஆசைகளின் பூர்த்தியையும் எய்துவான். இங்கனம் ஹனுமார் அருளிச் செய்த சீதாராம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஓம்